இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மட்டும் இருந்தது. அதுக்கு முன்னாடி பாரசீக வல்லரசு இருந்தது, ரோமாபுரி வல்லரசு இருந்தது. இந்த ரெண்டு வல்லரசுகளையும் இடம் தெரியாமல் ஆக்கிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின பிறகு ஒரு வல்லரசாக மாறியது. அவ்வளவு பெரிய ராஜா, ராஜ்யம், சக்கரவர்த்தி. இன்னைக்கு உலகத்தில் அவர் தான் பெரிய ஆள் என்கிற நிலைக்கு வந்திருக்கிறாரு. அந்த நேரத்திலேயுமா சம்பாதிக்க முடியாது? 13 வருஷம் விட்டாரு. சரி, விட்ட இடத்துல இருப்பான் எல்லாரும். எங்க விட்டான சூதாட போறோம், அப்படித்தான் சூதாட்டம் இறங்குறானுல. சூதாட்டத்தில் 100 ரூபாய் கொண்டு விடுவான். 100 ரூபாய் இழந்துருவானா, தோத்துருவான். விட்ட இடத்துல எடுக்கணும், 100 ரூபாய் கொண்டு போவான். மறுபடியும் விடுவான். விட்ட இடத்துல வேற இடத்துக்கு போய் போட்டா 200 ரூபாய் எடுத்திருப்பான். விட்ட இடத்துல எடுக்க போனா என்ன செய்வான்? அங்கே போட்டு போட்டு காலி ஆயிடுவான். அப்ப 13 வருஷம் விட்டார். சரி, இப்ப வாய்ப்பு கிடைச்சிருச்சு, இப்ப எடுக்கிற இடம். இப்ப என்ன செய்யலாம்? என்ன வேணாலும் செய்யலாம். அவரை எதிர்கேள்வி கேட்க யாருமே இல்லை. ஏன் யாருமே இல்ல? அவர் ஆட்சி தலைவர் மாத்திரம் இல்லாம ஆன்மீக தலைவர் அவர் இருக்கிறார். ஆட்சி தலைவராக இருந்தா கூட கேள்வி தான் கேட்டுருவாங்க. ஆன்மீக தலைவர், மதகுரு, ஒரு மதத்தை நிறுவியவர். அவர் விரல் அசைச்சால் எதுவும் செய்ய உயிரை கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய செல்வாக்கை பெற்றுவிட்ட நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் அதை அவங்க பயன்படுத்தி இருக்கலாம். எப்படி வேணாலும் பயன்படுத்தி இருக்கலாம். பெரிய பெரிய அரண்மனையை கட்டி இருக்கலாம். சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். வாழுகிற அளவுக்கு கஜானாவுலையும் பணம், அதையும் கவனிக்கணும். இப்படி கூட நீங்க நினைக்கலாம். இருக்கலாம், பெரிய சாம்ராஜ்யம் இருந்துச்சு, காசு இல்ல, அரசாங்க கஜானாவுல காசு இல்லாம இருந்திருக்கு, எடுக்க முடியல, அதனாலதான் அப்படி இருந்திருக்கிறாரு. அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் சொல்ல முடியாதுங்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாம்ராஜ்யம் எப்படிப்பட்ட செல்வச் செழிப்புள்ள சாம்ராஜ்யமா இருந்தது என்று சொன்னால், ஒருத்தர் வர்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வறுமையில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது கொடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 2 ஒட்டகத்தை எடுத்துட்டு போ. அட, சோத்துக்கு இல்லைன்னு ஒருத்தர் கேட்டா என்ன கொடுப்போம்? ஒரு 50 ரூபாய் கொடுக்கலாம், ஒரு 100 ரூபாய் கொடுக்கலாம். ஒரு ஒட்டகம் என்பது என்ன ரேட்டு? ஒரு 2 லட்சம் ரூபாயாவது இன்னைக்கு உள்ள மதிப்புக்கு. ரெண்டு ஒட்டகம் என்பது ஒரு 4 லட்சம் ரூபாய் மதிப்புடையது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க தெரியுமா? ஒருத்தன் இல்லன்னு கேட்டா, இந்த 2 ஒட்டகத்தையும் வச்சுக்க, அப்படி கொடுக்கறான்னு என்ன அர்த்தம்? அப்படி குவிஞ்சிருக்குன்னு அர்த்தம். கஜானாவுல அந்த அளவுக்கு செல்வம் குவிந்திருக்கிறது. அள்ளி கொடுக்கிறார். ஆரம்ப கட்டத்தில், மதீனாவுக்கு போன ஆரம்ப கட்டத்தில் யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த ஜனாசாவை கொண்டு வருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துவார்கள். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, இவர் கடன் வாங்கி இருக்கிறாரா? ஜனாசா தொழுவதற்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்பாங்க. ஜனாசா வைத்துக் கொண்டு இவர் ஏதாவது கடன் வாங்கி இருக்கிறாரா? வாங்கி இருக்கிறாரு. வாங்கி இருக்கிறதா இருந்தால் யாராவது இந்த கடனை தீர்க்கிறீங்களா? தீர்க்கிறோம் சொன்னா தொழுவிப்பாங்க. யாரு தீர்க்க மாட்டேன்னு சொன்னா நீங்களும் தொழுவிச்சுக்கிறீங்க. ஒரு கடனாளியாக ஒரு ஆள் மூத்தா போக கூடாது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் ஆரம்பத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இது ஆரம்ப நிலை, மதீனாவுக்கு போன ஆரம்ப நிலை. பிறகு அல்லாஹ் செல்வ செழிப்பை அரசாங்கத்தில் ஏற்படுத்தின பிறகு யாருடைய ஜனாசா வந்தாலும் சொல்வார்கள், இவர் விட்டு சென்ற சொத்துக்கள் இருந்தால் வாரிசுகள் பங்கு வைத்துக் கொள்ளுங்கள், இவர் கடனை விட்டு சென்றால் என்னிடத்தில் கொண்டு வாங்க, நான் தர்றேன். குடிமகன் அத்தனை பேருடைய கடனை ஒரு ஆளை ஒரு அரசாங்கம் தீர்க்குமா? எந்த அரசாங்கமாவது இப்படி செழிப்பா உலகத்தில் அன்றுல இன்று வரைக்கும் இருக்குதா? இல்ல. இதுதான் உலகம் பூரா உள்ள நிலைமை. இவர் என்ன பண்றாரு? எவன் கடன் பட்டாலும் இங்க வாடா, இங்க வா, நான் தர்றேன் கடனை. குடிமக்கள் அத்தனை பேருடைய கடனையும் தீர்த்த ஒரே கவர்மெண்ட் அவருடைய கவர்மெண்ட் உலக வரலாற்று. குடிமக்கள் பட்ட கடன் அவர் கடன் அல்ல, நீ பட்ட கடன், ஓன் தேவைக்கு வாங்கியிருக்கிற, நான் தீர்ப்பேன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? நிரம்பி வள்ளி இது கஜானாவுல பணம் கொட்டுன்னு கொட்டுது. கேட்டா அள்ளி அள்ளி கொடுக்கிற அளவுக்கு வருது. அவர் தர மாட்டேங்கிறார். பக்கு இருந்துச்சு, சம்பாதிக்க வகை இருந்துச்சு, நினைத்தால் எவ்வளவு எடுத்துக்கொள்ற அளவுக்கு இருந்தது. யார் யாருக்கோ கொடுத்தாரு. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த அரசாங்க கஜானாவை, கருவூலத்தை நான் தொடமாட்டேன். எந்த அளவுக்கு தொடமாட்டேன் என்றால், அவருடைய பேரன் ஹுசைன் அவர் என்ன பண்றார்? பைத்துல் மால்ல பேரிச்சம்பழம் குவிந்து கிடக்கிறது. அங்கதான உற்பத்தி. பேரிச்சம்பழமும் ஒட்டகமும் தானே, வேற என்ன இருக்குது? பேரிச்சம்பழம் குவிந்து கிடக்கிறது.
சின்ன பையன் ஹுசைன், அவர் போய் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாய்க்குள்ள போட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையில் பட்டுச்சு. உடனே அந்த குழந்தையை கூப்பிட்டு விரல வாய்க்குள்ள விட்டு அந்த பேரிச்சம்பழத்தை தூக்கி வெளியே போட்டுட்டு, அருமை மகனே, இது நமக்கு முகமதுடைய குடும்பத்துக்கு ஹராம் என்று உனக்கு தெரியாதா? முகமதுடைய குடும்பத்தார் இதை தொடக்கூடாது என்று உனக்கு தெரியாதா? நாம இந்த பொதுமக்களுடைய காசை தொடக்கூடாது. நீ எப்படி ஒரு பேரிச்சம்பழத்தை தொட்ட? சின்ன பிள்ளைங்களுக்கு தப்பே கிடையாதுங்க மார்க்கத்துல. சிறுவர்கள் செய்வதற்கு எந்த கொஸ்டின் அல்லாட்ட கிடையாது. விட மாட்டேங்கிறாரு. ஒரு பேரிச்சம்பழம் தொட மாட்டேன். நான் மாத்திரம் இல்ல, என் புள்ள குட்டிகள் தொடக்கூடாது, என் பேர பிள்ளை தொடக்கூடாது. நான் வாழ்கிற காலத்தில் மாத்திரம் இல்லை, நான் மூத்தாகிவிட்டாலும் என்னுடைய வழித்தோன்றல் என்று யாராவது வந்துவிட்டால் அவர்களும் பொது நிதியிலிருந்து எதையும் பெறக்கூடாது. ஹராம். இன்னைக்கு வாங்கக்கூடாது. ஒருவர் நபிகள் நாயகத்தினுடைய வாரிசு என்று சொல்லிக் கொண்டாரேயானால், அவருடைய ரத்தம் ஓடுகிறது என்று உரிமை கொண்டாடினாரேயானால், அவர் ஜக்காத்தையோ அரசாங்க கருவூலத்தினுடைய நிதியையோ பெறுவது ஹராம். தன்னுடைய சந்ததிக்கு ஆக்கிட்டு போயிட்டாருங்க. ஒரு தலைவனுக்கு பிள்ளையா பிறந்த காரணத்தினால அதை சொல்லி இவன் சம்பாதிக்க பார்க்கறான். இவன் என்ன பண்றாரு? என் புள்ளன்னு சொன்னா சம்பாதிக்க முடியாது, நீ இல்லன்னு சொன்னது சம்பாதிக்கலாமே தவிர என் வாரிசுன்னு சொன்னு வை, இஸ்லாமிய அரசாங்கம் நடக்குதுன்னு வை, வரமாட்டேன். இப்படியான வாழ்க்கை தொடல அவரு. அது மாத்திரம் இல்லைங்க, அவர் சம்பாதிச்சு விட்டுட்டு போன சொத்து சொன்ன அந்த ஒரு நிலம், ஹைபர்ல இருந்த ஒரு நிலம், அதை பத்தி என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? மக்களே, இறை தூதர்களாகிய நாங்கள், நபிமார்களாகிய நாங்கள் எதையெல்லாம் விட்டு செல்கிறோமோ அது அற்பமான பொருளாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, அது எங்கள் குடும்பத்தை சேராது. அட, விட்டுட்டு போனதா விட்டுட்டு போனார், ஒண்ணுமே உதவாது. அதையாச்சும் புள்ள குட்டியில் விட்டுட்டு போலாம்ல, அவர் சந்ததிக்கு விட்டுட்டு போலாம்ல. அந்த விட்டுட்டு போன அந்த அற்பமான பொருளுக்கு என்ன சொல்லிட்டு போயிட்டாருன்னு கேட்டா, என்னுடைய வாரிசுகள் அதுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. மா தரக்குனாகு சதக்கா, இறை தூதர்களாகிய நாங்கள் எதை விட்டு செல்கிறோமோ அது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு சொந்தம். அந்த ஹைபர்ல இருந்த நிலம் அவங்களுடைய மகள் பாத்திமா போய் கேட்கிறாங்க. யார்கிட்ட கேட்கிறாங்க? நபிகள் நாயகத்துக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஆட்சி ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது அபூபக்கர்ட்ட போறாங்க. ஜனாதிபதி அவர்களே, எங்க தகப்பனார் அத்தா இந்த மாதிரி ஒரு நிலத்தை விட்டுட்டு போயிருக்கிறாங்க, நாங்களே ரொம்ப கஷ்ட ஜீவனம் நடத்தி கொண்டிருக்கிறோம், அதை எங்கள்கிட்ட தந்துருங்க. எங்க தகப்பனார் விட்டு விட்டு சென்ற சொத்தை என்னிடத்திலே தாருங்கள் கேட்கிறார். அபூபக்கர் மாட்டேன்ட்டாங்க, தர முடியாது. உங்களை வந்து பாத்திமா பார்த்து சொல்றாங்க, என் புள்ள குட்டிகளை விட நான் நேசிக்கிறேன், என் சந்ததிகளை விட ரசூலுடைய சந்ததியாகிய உங்களை நான் அதிகம் அதிகம் நேசிக்கிறேன். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு சொல்லையும் உங்களுக்காக நான் மீறமாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் உங்க தகப்பனார் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நான் நடைமுறைப்படுத்துவேன். உங்களுக்கு தரக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள், குடும்பத்தாருக்கு தரக்கூடாது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ரசூல் பெற்ற மகள் வறுமையில் வாடியும் கூட அவர் விட்டு சென்ற சொந்த சொத்து சொந்த மகளுக்கு இல்லை என்றால் இப்படி ஒரு தலைவரை உலகத்தில் பார்க்க இயலுமா? உலக வரலாற்றெல்லாம் புரட்டி புரட்டி பார்த்தாலும் அவர் சம்பாதிச்சதை கூடவா அவருக்கு இல்லைன்னு ஆகிட்டு போயிருப்பாரு. அப்பதான் நினைக்கிறோம், நாம ஒருவருடைய வழியில போறதா இருந்தால் இந்த மாமனிதரை நம்முடைய வாழ்க்கை வழிகாட்டியாக தலைவராக ஏற்றுக்கொண்டு சென்றால் அது பாதுகாப்பானது, அது நன்மை தரக்கூடியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வாழுகிற காலத்திலே அந்த 10 ஆண்டு கால வாழ்க்கை இருக்கிறது, அதை ஒருவன் உரிய முறையில் வாசித்தால், அவன் மனிதனாக இருந்தால் அவனை அறியாமல் அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக ஓடும். 10 ஆண்டு கால வாழ்க்கையில ஜனாதிபதியா இருக்கிறாரு, அவ்வளவு பெரிய அந்தஸ்து, தரஜா, மதிப்பு. அந்த நிலையில் அவருடைய வீட்டு நிலை என்னன்னு போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, 3 நாளைக்கு தொடர்ச்சியாக எங்கள் வீட்டிலே அடுப்பு எரிக்கப்படவில்லை. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இன்னைக்கு அடுப்பு எரிச்சு ரொட்டி சுத்தம்னா நாளைக்கு கண்டிப்பா கிடையாது, நாளை கழிச்சு கிடையாது.
3 நாளைக்கு கண்டினியூவாக அடுப்பு எரியாது எங்க வீட்டில். ஏதோ ஒரு நாள் 2 நாளைக்கு எரியும், 3வது நாள் கண்டிப்பா எரியாது. அதிகபட்சம் 2 நாளைக்கு அடுப்பு எரியுமே தவிர 3வது நாளைக்கு அடுப்பு எரியாது. என்ன அர்த்தம்? அது அப்ப கேட்கிறாங்க, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அப்ப அடுப்பு எரியா எது சாப்பிடுவீங்க கேட்கிறாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, அல் அஸ்வதான், தண்ணி பேரிச்சம்பழம் தான், வேற என்ன? அடுப்பு எரிக்க முடியாது, கறி இருக்காது, இறைச்சி இருக்காது, ரொட்டிக்கு மாவு இருக்காது, 2 பேரிச்சம்பழத்தை தின்னு தண்ணி குடிச்சுக்கிருவோம். வாழ முடியுமா உங்களுக்கு? அவர் எப்படிப்பட்டவர்? வாழ்ந்துடலாம். யார் வாழ்ந்துடலாம்? அப்படியே சின்ன வயசுல இருந்து பழவி இருந்தா வாழலாம். இவர் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு பழவி இருந்தாரு? வசதி, செல்வாக்கு, அப்படி பெரிய கோடீஸ்வரனா வாழ்ந்த எப்படி சொகுசு அனுபவிச்சிருப்பாரு. அப்படி திண்டு பழவ நாக்குது. அந்த நாக்கு இருந்து கூட என்ன பண்றாங்க? தொடமாட்டேன். பொது காசில் இருந்து இல்லாமல் அவர்களுக்கு என்று இருந்த ஒரு ஆட்டு பண்ண இருந்துச்சு பாருங்க, அந்த 100 ஆடு. அதாங்க அவருடைய வாழ்க்கை. எவ்வளவு திட்டம் பாருங்க. ஜனாதிபதி ஆன பிறகு கூட பொது பணத்தை எடுத்துடக்கூடாது, கையேந்திரவும் கூடாது, மதகுரு ஏதாவது கொடுங்கன்னு காணிக்க வாங்கிறவும் கூடாது. அதுக்கு ஒரு திட்டம் வகுக்கிறாங்க. ஒரு 100 ஆடுகளை கொண்ட ஒரு ஆட்டு பண்ணை அமைக்கிறார்கள். வந்து நுழைஞ்ச உடனே, மதீனாவுக்கு வந்த உடனே ஏதோ அங்கிருந்து கொண்டு வந்துப்பாங்கல்ல காசு, 100 ஆடு கொண்ட ஆட்டு பண்ணை. 100 ஆடு இருந்துச்சுன்னா ஒரு 5 நாள் 10 நாளைக்கு ஒரு குட்டி போட்டுட்டு இருக்கும். ஒரு குட்டி போட்டால் ஒரு பெரிய ஆட்டை எடுத்துருவாங்க. அதை வித்து அது ஒரு 10 நாளைக்கு வண்டி ஓடும். மறுபடியும் ஒரு குட்டி போட்டால் ஒரு ஆடை எடுத்துருவாங்க. 100 குறைய கூடாது, 100 குறையாமல் அதை வச்சுக்கிடுவாங்க. இதுல என்னத்தை வாழ முடியும்? பேரிச்சம்பழம் தான் நீங்க முடியும். இதுதான் அவருடைய வாழ்க்கை. இப்படித்தான் வாழ்ந்தார்களே தவிர மக்கள்கிட்ட யாசகம் வாங்கி வாழல, மதத்தை சொல்லி வசூல் பண்ணி வாழவில்லை, அரசாங்க கஜானாவை சாப்பிட்டு வாழவில்லை. என்ன சொல்றாங்க கேட்டா, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மாறா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்குலன் கத்து. நபிகள் நாயகம் ஸஹல் இப்னு ஸஅத் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்லடை இருக்குல்ல, சல்லடை உங்களுக்கு தெரியுமா? சல்லடை மாவு சலிப்பாங்களே, அந்த சல்லடையை பயன்படுத்துறது கிடையாது. அப்ப அந்த சஹாபாட்ட கேட்கிறாங்க, அடுத்த தலைமுறைக்காரங்க கேட்கிறாங்க, சல்லடை யூஸ் பண்ணாம எப்படி சாப்பிடுறது, எப்படி சாப்பிட்டீங்க நீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நாங்கள் கோதுமை எடுத்து வீட்டில் திருகை இருக்கும், அந்த திருகையில போட்டு சுத்துவோம். கைனால அரைச்சிக்கிற ரைஸ் மில்லா இருந்துச்சு, மாவு மில்லாம் கிடையாது. அப்ப நம்மளா வீட்டுல ஒரு திருகை வச்சிருப்பாங்க, கோதுமை போடுவாங்க, சுத்துவாங்க, அப்படிதான் அரைச்சு மாவு ஒவ்வொருத்தரும் அவங்க தேவைக்கு அவங்க தான் அரைச்சிக்கணும். திருகையில போட்டு அரைக்குவோம். அரைச்சு வர்ற மாவை என்ன செய்வோம்? ஊதுவோம். உமி பறந்து விடும். எஞ்சி இருக்கிறதை வைத்து பட்டு மாறி எல்லாம் ஆத்தா முடியாது. என்ன திருகையில் அரைச்சால் எந்த அளவுக்கு வருமோ அது அவ்வளவு நைஸாவெல்லாம் இருக்காது, ரவை அளவுக்கு கூட இருக்காது. கோதுமை போட்டு அம்மியில போட்டு நுணுக்குனா எப்படி இருக்கு, அப்படித்தான். அந்த மாதிரியானதை குழைத்து உருட்டி சாப்பிட்டுக்கிறோம். இதான் உணவு. நமக்கு முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வாழ்நாள்ல சாப்பிட்ட அந்த உணவுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, சில நாட்கள்ல வீட்டுக்கு வருவாங்க, ரொட்டி, ஒரு நாள் 2 நாள் அடுப்பு எரியுமே, ரொட்டியை கொடுப்பாங்க. ரொட்டி குழம்பு இருக்காது. இந்த காடி மாங்கல்ல, காடினா தெரியுமா? சிறுக்கா, வினிகர்னா தெரியுமா? ஊறுகாய்க்கெல்லாம் ஊத்துவாங்களே வினிகர், இந்த கறி எல்லாம் சீக்கிரம் ஜீரணமாகும் அந்த வினிகர், அந்த வினிகரை ஊத்தி வைக்குவாங்க. அது ரொட்டியை தொட்டுக்கிட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. அதை கூட நமக்கு சூப்பர் சொல்ல வாய் வருமா? அதுல அதை சாப்பிட்டா சுப்ஹானல்லாஹ். அந்த மாதிரியான வயிற்றுக்கு அப்படி சாப்பிட்டது இல்ல. படுக்கிறதுக்கு ஒழுங்கான படுக்கை இல்ல, படுத்து கிடப்பாங்க. செக்க சிவேர்ன்ற உடம்பு. எந்திரிச்சாங்கன்னா கட்ட கட்டமா போட்டிருக்கும் முதுகுலாம். நபித்தோழர்கள் உமர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி போட்டு வருத்தி கூறீங்க, கஷ்டப்படுறீங்க. ஈச்சமர கயிறினால் முறுக்கி செய்யப்பட்ட அந்த நார் கட்டில் தான் அது. நாங்க வேண்டாம் ஒரு விருப்பு வாங்கி தர்றோம், அதுக்கு மேல விரிச்சு படுத்துக்கிறீங்களேன். என்ன சொன்னாங்க? எனக்கும் உலகத்துக்கு என்னப்பா இருக்குது, எனக்கும் உலகத்துக்கு என்ன பெரிய பெரிய உறவு இருக்கிறது. ஒரு பிரயாணம் பண்ணி போறோம், ஒரு மரத்தடியில தங்குறோம், தங்கும் போது எல்லாத்தையும் எடுத்துட்டு போவோமா? மரத்தடியில தங்கக்கூடிய நேரத்தில் ஏசியில தூக்கிட்டு போவோமா? ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுக்கிறோமா? பக்கத்தில் கட்டில் மத்தி இல்லாம கொண்டு போவோம். பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருக்கிற மரத்தில் இலைப்பாடுறோம்.
எந்திரிச்சு போக வேண்டி இருக்கிறது. நான் அங்க பயணமாகிட்டு இருக்கிறேன். போக வேண்டிய இடம் மறுமை. போற வழியில இலைப்பாடுற உலகம் இது. இதுல போட்டு லக்கேஜ் அதிகமாக்கிட்டு தேவையில்லாத சுமை சுமந்துக்கிட்டு போக நான் விரும்பலங்கிறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை. அவங்களுடைய வீட்டுடைய சைஸ், வீட்டுடைய அளவு இருக்குத, குடிசைதான், மழை பெஞ்சா ஒழுகும், கீழே மண்ணுதான். அது கூட பெரிய ஆடம்பரம் பிரம்மாண்டமா இருந்துச்சா? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அவங்க இரவுல இருந்து தொழுவாங்க. தொழுவுறதுக்கு இடம் பத்தாது. கணவன் மனைவி இருக்கிற அந்த ரூமுக்குள்ள தொழுவுறதா இருந்தா மனைவி இப்படி படுத்து கிடக்குறாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் ஜனாசாவை போல குறுக்கே படுத்து கிடப்பேன். நபிகள் நாயகம் எழுந்து தொழுவார்கள். சஜிதா செய்ய இடம் இருக்காது. என் காலில் தான் சஜிதா செய்யணும். அப்போ சஜிதாவுக்கு வரும்போது விரலால் குத்துவார்கள். என் காலை நான் மடக்கிக் கொள்வேன். அந்த இடத்தில் சஜிதா செய்வார்கள். சஜிதா செய்தவுடன் காலை நீட்டிக் கொள்வேன். எவ்வளவு பெருசா இருக்கு இடம் பாத்துக்கிறேன். ஒரு ஆள் படுத்து கிடந்தா ஒரு ஆளுக்கு தொழுவ முடியலண்டா என்ன சைஸ் இது? ஒரு 5 கஞ்சி கூட இருக்காது. அந்த மனிதர் குடும்ப நடத்துற பெரிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தியுடைய அரண்மனை இது. அரண்மனை என்ன அரண்மனை? அப்ப கூட ஒருத்தர் கேட்கிறாரு, அதிக விரல்னால குத்தணும், நீங்களா பார்த்து சஜிதா குரு தன்னால மடைக்கிற வேண்டியதானே? ஆயிஷா கேட்கிறாரு, சஜிதா செய்ய வரும்போது நீங்க தன்னால மடைக்கலாம்ல, அதிக விரல்னால குத்தணும். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒல்புயூத்து இதன் லைஸ பிஹா மிஸ்பாஹுன். அந்த காலத்துல வீட்டுல விளக்கு கிடையாது. சஜிதாவுக்கு தெரியாது எனக்கு. நல்ல வெளிச்சம் இருந்தா அவங்க வர்றாங்கன்னு காலம் மடைக்கலாம். வெளிச்சம் இல்லையே, விளக்கு இல்லையே. விளக்குனா என்ன விளக்கு? இந்த மாதிரி ஆலோசனை மெர்க்குரியா என்ன விளக்குன்னா? விளக்கு என்ன? கொஞ்சம் மண் சிட்டியில ஆலிவாயில ஊத்தி ஒரு திரிய வச்சு இருக்கும். அந்த விளக்கு தான் இல்லையா? 4 நாள் வருமா? 4 நாள் வைக்கல. இந்த விளக்குக்கு எத்தனை லட்சம் ரூபாய் வரும்? 2 லட்சம் ரூபாய் செலவழிக்கும். அந்த விளக்குக்கு 100 ரூபாயா? இந்த விளக்குக்கு என்ன 4 நாள் கூட ஆகாது. தினசரி வெளிச்சத்திற்காக 4 நாள் செலவழிக்கிற அளவுக்கு கூட. எப்படிப்பட்ட கோடீஸ்வரனா வாழ்ந்த ஒருத்தர், எவ்வளவு பெரிய வசதியோடு செழிப்போடு வாழ்ந்த ஒருத்தர், உலகத்து சுகங்களை எல்லாம் முழுமையாக அனுபவித்த ஒருத்தர், இப்பவும் அனுபவிக்க இயலும் தூக்கி வீசிவிட்டு இப்படி ஒரு தவ வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்றால், வீடு அப்படி, படுக்க அப்படி, அவர் பயன்படுத்திய சட்டைகள் அப்படி. 100 சட்டை வச்சிருந்தாரா? இல்ல, ஒரே ஒரு சட்டை அவருக்கு இருந்ததுங்க. ஒரு சட்டை வச்சுக்கிறார், கை பார்ப்போம். மொத்தமா ஒரு சட்டை. பிச்சைக்காரன் கூட இருக்காரு. பிச்சைக்காரன் கூட 4 சட்டை வச்சிருப்பான். அவரிடத்தில் இருந்தது ஒரு சட்டை. அதை பெருநாளைக்கு நல்ல விசேஷ நாட்களுக்கு போடுவார். அதையே துவைத்து மடித்து வைத்துக் கொள்வார். மற்ற நாளில் எல்லாம் ஒரு போர்வை தான், மேல் சட்டை கிடையாது. நம்மள வேற மாதிரி அஜித் மாதிரி பாக்குறீங்களா? அப்படி பார்த்து ரசூல்லா பாத்துறாதீங்க. ரசூல்லா ஒரு முழங்கால் கிழிச்சுப்பா அது மாதிரி கற்பனை பண்றீங்கல்ல, அந்த மாதிரி ஆடையெல்லாம் கிடையாது. ஒரு 72 முழத்துக்கு தலைப்பா, அது 10 ஆண்டு தலைக்கு ஒரு முக்காடு, அப்புறம் தோல்ல ஒரு துண்டு, இப்படி இருந்தாங்களா? மேல ஒரு போர்வை போத்திக்கிறாங்க, அவ்வளவுதான் சட்டை. அந்த ஒரு சட்டை வச்சிருந்தாங்களே, அதை வச்சுதான் கஃபன் பண்ணி அடைக்கிட்டாங்க. ஏன்னா அது இருந்து அதை போய் தொடுத்து முத்தம் போட்டுருப்பாங்க இவங்க. வேற மாதிரி ஆக்கி வாங்கிட்டு ஆயிஷா என்ன பண்ணாங்க, மூத்தா போன உடனே அந்த சட்டையை போட்டு விட்டு அடக்கிட்டு வந்துட்டாங்க. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சட்டை யூஸ் பண்ணாங்களோ அதுவே போயிடுச்சு, கபருக்கு போயிடுச்சு. அவங்க சட்டை ஏமாத்திட்டு. இப்ப கொஞ்சம் காஷ்மீர்ல போனீங்கல்ல, ரசூல்லா போட்ட சட்டைன்னு வச்சுக்கிறாங்க. ஹதீஸ்ல வருது இருந்தது ஒரு சட்டை, அதுவும் கபருக்கு போச்சுன்னு வருது. இவங்க என்ன எவன் போட்ட சட்டையை எடுத்து வச்சுக்கிட்டு இது ரசூல்லா போட்ட சட்டை ஏமாத்தலாம். நிறைய மெட்ராஸ் கூட இருக்குது சட்டை சொல்லி ஏமாத்தக்கூடிய குரூப். அப்ப இந்த மாதிரியான கூத்துகள் எல்லாம் இருக்குது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்க அப்படி, சட்டை அப்படி, அவங்களுடைய உணவு இப்படி, அவங்களுடைய வசதிகள் இப்படி, இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கும் போது நினைத்து பார்க்கிறோம். ஒருவரை பின்பற்றுவதா இருந்தா இவர் தான்ப்பா நம்மள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. நம்மளை வச்சு சம்பாதிக்க வழி இருந்தும், நம்மளை காட்டி பொருள் நிறுத்த வழி இருந்தும் போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படி பிரமிக்கிறோம். எவ்வளவு அழகான தலைவர். அதனால மைக்கேல் ஹார்ட்ங்கிறவன் அவன் தன்னை மீறி அதை எழுதுறான் பாருங்க. மைக்கேல் ஹார்ட் என்பவன் ஒரு புத்தகம் எழுதுறான். பெரிய வரலாற்று ஆய்வாளன் அவன். தி 100 என்ற புத்தகத்துக்கு பேர். 100 பேர்
புஸ்தகத்துக்கு பேர் என்ன? 100 பேர். உலக வரலாற்றில் முக்கியமான சாதனைகள் நிகழ்த்திய ஆட்களை எல்லாம் தொகுத்து ஆயிரக்கணக்கில் தொகுக்கிறான். தொகுத்துட்டு அதிலிருந்து பொறுக்கி எடுத்து ஒரு 100 பேர் வரலாறு எடுக்கிறான். இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க தலைவர்கள். அந்த 1000ல் இந்த 100 பேரும் பொறுக்கு மணிகள், தேர்வு செய்யப்பட்டவர்கள், உலக வரலாற்றில் புரட்டியவர்கள் அப்படின்னு சொல்லி 100 பேர் என்று ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறான். 100 பேர் என்ற பெயர்ல தமிழிலும் அந்த புஸ்தகம் வந்திருக்கிறது. தி 100 என்றும் வந்திருக்கிறது. அது தமிழாக்கம் செய்யப்பட்டு 100 பேர் என்ற தலைப்பில் தமிழிலும் உங்களுக்கு கிடைக்கிறது. அந்த 100 பேரில கவனிக்க வேண்டியது, முதல் நபராக அவன் குறிப்பிடுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவன் கிறிஸ்தவன், அவன் கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவன். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஒரு கிறிஸ்தவனாக இருக்கக்கூடிய நான் முகமது நபியை, என்னுடைய இயேசுநாதரை 3வது இடத்துல கொண்டு வச்சுட்டாங்க. இயேசுநாதர் 3வது இடம், முகமது நபிக்கு முதல் இடம் கொடுக்கிறான். அவன் சொல்றான், உலக வரலாற்றை புரட்டி அமைத்தவர்களிலே முதலிடத்தை கொடுப்பதாக இருந்தால் அந்த முகமதுக்கு தான் நான் கொடுப்பேன். ஏன் முகமது கொடுப்பேன்? அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு அவர்தான் கவர்மெண்ட் உண்டாக்குனார், அவர்தான் ஆட்சியை உண்டாக்குனார், அவர்தான் ஆளினார், எல்லாம் அவர்தான். அவருக்கு எவன் ஐடியா கொடுக்கல, எவனும் துணையா நிக்கல, யார்கிட்ட ஆலோசனை செஞ்சதை கண்டுபிடிக்கவில்லை. அவர் செய்த அத்தனைக்கும் அவர்தான் முழு சொந்தக்காரர். ஃபர்ஸ்ட் இடத்துல கொண்டு அங்க வைக்கிறார், 2வது ஐன்ஸ்டீனை வைக்கிறான், 3வது இயேசுநாதரை வைக்கிறான். அப்ப எப்படி செலக்ட் பண்ணி 100 பேரை தேர்ந்தெடுக்கிறான்? அந்த 100 பேரில் முதல் இடத்துல இவரை கொண்டு வைப்பதற்கு காரணம் என்ன? சொன்னதை செஞ்சார், செய்ததை சொன்னார். அவர் ஒரு ஆள் தான் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சார், செய்ததை தான் சொன்னார். முகமது நபியை கொண்டு ஃபர்ஸ்ட் இடத்துல கொண்டு வைக்கிறான். அந்த புஸ்தகத்தை படித்து பார்த்தால் எவ்வளவு பெரிய அற்புதமான தலைவரை நம்ம ஏற்றிருக்கிறோம் அப்படி பிரமிக்கலாம். அந்த தலைவருடைய உம்மத்து என்ப ஒரு காரணத்துக்காக வேண்டி பெருமை அடிப்பதாக இருந்தால் ஒண்ணுக்கு பெருமை அடிக்கலாம். நாம் பெருமை அடிப்பதாக இருந்தால் அப்படி ஒரு தலைவரை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், அவருடைய சமுதாயமாக நம்மளை ஆக்கியிருக்கிறான். அப்படியான ஒரு தலைவர். அது மாத்திரம் இல்ல, காசு சம்பாதிக்கல, இதை சொல்லி அந்தஸ்து சம்பாதிச்சுக்கிட்டாரா? புகழ என்ன புகழ்? பல்லக்குள்ள தூக்கிட்டு போறது, இல்ல கைகள் நிக்கிறது, காலில் விழுவது, இதானே. சில பேர் காசுக்கு விரும்பாட்டா கூட எதை விரும்புவான்? ஒரு அற்பமான ஒரு சின்ன சின்ன கட்சி இயக்கத்துக்கு தலைவன்கிறான். ஒரு ஊர்ல வந்து இறங்கிட்டான்னு சொன்னா அவனுக்கு முந்தி 4 10 20 கார் விட வேண்டி இருக்குது, பின்னாடி 20 காரு, 10 புல்லட்டு, இங்கிட்டு 10 புல்லட்டு. ஒரு சாதாரண அற்பத்திலும் அற்பமான நம்ம சமுதாய இயக்கங்கள் இருக்கிறான். மற்றவர்கள் விடுத்தலுங்க, நம்ம சமுதாய இயக்கத்திற்குன்னு வந்து இருக்கிற தலைவர்கள் கூட இது என்ன பெரிய கிரேடு என்று நினைத்துக் கொண்டு அங்க வரும்போது 25 காரு, 25 வேணும், முன்னாடி 50 புல்லட், பின்னாடி 50 புல்லட். என்ன தலைவர் வர்றாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடையிலே, நடையிலே, பாவனையிலே தன்னை தனித்து அடையாளம் காட்டிக் கொள்கிற விதத்தில் ஒரு நாளும் நடந்தது இல்லை. எப்படி நடப்பாங்க தெரியுமா? சஹாபாக்களோட உட்கார்ந்திருப்பாங்க, தோழர்களோடு உட்கார்ந்திருப்பாங்க பள்ளிவாசல்ல. பள்ளிவாசல்ல என்ன? கூரை குடிசைதான் பள்ளிவாசல். அதுல உட்கார்ந்திருப்பாங்க. உட்கார்ந்து இருக்கும் பொழுது வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வருவார். அவர் இவரை பார்த்திருக்க மாட்டார், நபிகள் நாயகத்தை முன்ன பின்ன பார்த்திருக்க மாட்டார், கேள்விப்பட்டிருப்பார். கேள்விப்பட்டு இந்த கொள்கை பிடிச்சி இஸ்லாத்தை தழுவி இருப்பார். அவரை பார்த்துட்டு வருவோமே என்று நபிகள் நாயகத்தை பார்க்க வருவார். வந்தா யாருன்னு தெரியாது, சபையில் உட்கார்ந்து இருக்கிற ஆளை பார்த்துட்டு தெரியாது. ஐயுக்கும் முகமதுங்கிறாங்க, யாரு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்களே, முகமதுனா யாரு கேட்பாரு. நபிகள் நாயகம் வந்து ஒரு செவத்துல சாஞ்சிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இந்த வெள்ள வெள்ளன்னு இருக்காரு பாருப்பா, செவத்துல சாஞ்சிக்கிட்டு அவர் தான். என்ன அர்த்தம்? ஜனாதிபதிக்கு கிரீடம் இல்ல, தனி டிரெஸ் இல்ல. தனி டிரெஸ் கண்டுபிடிச்சிடலாம்ல. ஒரு பள்ளிவாசலுக்கு போறோம், அஜர்த்து யாருன்னு தெரியுமா தெரியாதா? வெளியூர்காரன் ஒருத்தன் வந்தா கூட இவர் தான் அஜர்த்துன்னு கரெக்டா சொல்லிவிடலாம். ஏன்? அஜர்த்து வந்து நம்மள இருந்து டிஃபரெண்டா ட்ரெஸ் போட்டிருப்பார். ஏன்னா பார்த்தோம் அஜர்த்து தெரியணுமா? நம்ம எல்லாம் போட்ட மாதிரி இருந்தா அஜர்த்துன்னு கண்டுபிடிக்க முடியாதான்? ஒரு அஜர்த்து என்பது ஒரு சின்ன ஒரு மேட்ரு. இந்த மேட்ரு கூட அவர் விட்டு தர மாட்டேங்கிறார். என்ன நினைக்கிறாரு? உன்னை மாதிரி என்ன நான் பார்த்தாலும் தனியா தெரியணும்ல அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் போடுற ட்ரெஸ்ஸுக்கு மாத்தமா ஊர் உலகத்துல போடுற மாதிரி போட்டுட்டு போயிடணும். அதுக்கு மாத்தமா என்ன பண்றது? நீங்க எல்லாம் சட்டை போட்டா அவர் ஜிப்பா போடுவாரு,
நீங்க எல்லாரும் ஜிப்பாவுக்கு மாறினீங்கன்னு வைங்களேன், அவர் இன்னொரு முளத்தை இறக்கிடுவார், கீழே மொத்தமா போட்டுருவார். அதாவது டிஃபரெண்டா ஆகிட்டே இருப்பாரு. அப்ப அது மாதிரி எல்லாம் வருது. இவரை பார்த்து தெரிய மாட்டேங்குது, யாருப்பா முகமது, அவர் தான். அப்ப என்ன விளங்குது? கணக்குண்டு கிரீடம் இல்ல, சிம்மாசனம் இல்ல, செங்கோல் இல்ல, தனியான டிரெஸ் இல்ல. இன்னும் சொல்ல போனால் அந்த சபையில அவர் முன்னாடி மக்கள் அமர்ந்திருக்கிற காட்சி இருக்குல்ல, அதை பார்த்தாச்சு கண்டுபிடிக்கலாம்ல, கண்டுபிடிக்கல. அப்படின்னா அர்த்தம் சும்மா சகஜமா உட்காந்துருப்பாங்கன்னு அர்த்தம். இல்ல அப்படி உட்காந்துருந்தாங்க ஒரு ஆளுக்கு முன்னாடி மண்டியை போட்டுக்கிட்டு இப்படி உட்கார்ந்து வைங்கலங்க, இந்த ஆள் தாண்டா தலைவர் கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்படி நடக்கல. அப்படி நடந்தவர் கேட்க மாட்டாரு. அப்படி நடந்து இருந்தா வந்தவருக்கு தெரிஞ்சு போயிருந்தாலும் தலைவர் பாருங்க, இவர் முன்னாடி தான் எல்லாம் மண்டிட்டு உட்கார்ந்து இருக்காங்க, இவர் ஒரு வித்தியாசமா உட்கார்ந்து தெரியுமா இல்லையா? நாங்க இந்த ஸ்டேஜில் உட்கார்றோம்னு சொன்னா எதுக்கு? இது வந்துட்டோம்னு தெரியறதுக்காக வேண்டி, வரலன்னு ஓடி போயிடக்கூடாதுக்காக வேண்டி, வேற ஒண்ணும் கிடையாது. மற்ற நேரத்தில் சும்மா தான் உட்கார்ந்துருப்போம். பேசுறதுக்கு உயரமா நிக்கிற ரசூலுல்லாஹ் பேசும்போது மெம்பர்ல நிப்பாங்க, நீ மட்டும் நிக்கலாமான்னு கேட்டக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டேஜ்கள்ல நாங்கள் இருப்போமே தவிர சபையில உட்காரும் போது நாங்க உட்கார மாட்டோம். நாங்க ரசூலுல்லாஹ் பின்பற்றாங்க, அதுலயும் பின்பற்றுவோம். எல்லாரும் மாதிரி தான் உட்காருவோமே தவிர தனியா சாப்பாடு வாங்கி சாப்பிட மாட்டோம், ஸ்பெஷல் விருந்து நாங்க கேட்க மாட்டோம். நீங்க உட்கார்றது நாங்களும் உட்கார்ந்துக்குருவோம், நீங்க சாப்பிடறத நாங்களும் சாப்பிடுவோம். இன்ஷா அல்லாஹ் நாங்க தௌஹீத் ஜமாத் அத்தனை ஆலிம்களும் அத்தனை தாயிகளும் நாங்கள் இதை கடைபிடிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல எங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி ஏன் இப்படி நடக்கிறாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதியிலே நடந்து சென்றார்களேயானால் தனக்கு முன்னே 2 பேர் பின்னே 2 பேர் வருவதை அவர்கள் கண்டிப்பார்கள். எதுக்கு முன்னே பராக்கு சொல்ல போறியா? ஒரு ராஜா வர்றான்னு சொன்ன அந்த காலத்தில் ராஜா யாரு? பெரிய சாம்ராஜ்யத்துடைய சக்கரவர்த்தி நான் சொல்லல, தாராபுரம் ராஜா தான். ஒரு ஊருக்கு ராஜா இருந்தாங்க இல்ல, அந்த மாதிரி இந்த ஊருக்கு ராஜாவா இருப்பாங்கல்ல, அந்த ராஜாக்கள் வந்தாங்க என்று சொன்னா நம்ம எல்லாம் அந்த காலத்துல மருத நாட்டு இளவரசி இந்த மாதிரி சினிமா பாக்குற காலத்துல காட்டுவாங்க. என்ன காட்டுவாங்க? அவன் வருவாரு, வர்றதுக்கு முன்னாடி ராஜாதி ராஜா, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர அப்படின்னு சொல்லி என்னமோ சில பேர் வரும், கிட்டத்தட்ட ஒரு 7 மீட்டருக்கு வரும். அவ்வளவு சொல்லி முடிச்சு ஒருவர் வர்றாராம், பராக் பராக்குமாங்க. அந்த ராஜாதி ராஜன் ஆரம்பிச்சு அது நமக்கு மனப்பாடம் பண்ண கூட முடியாத அளவுக்கு பெரிய வாசம் பாத்துக்கிறேன். அது திருப்பி என்னால் ரிப்பீட் பண்ண முடியலன்னா பாத்துக்கிறீங்களேன், அவ்வளவு பெரிய வாசமா இருக்கு. அப்ப ராஜாதி ராஜ, ராஜ கம்பீர, ராஜ மார்த்தாண்டன் என்னமோ சொல்லி அதுக்கப்புறம் அவங்க தாத்தா பேரை சொல்லி அப்பன் பேரை சொல்லி அவனுடைய பட்டத்திலாம் சொல்லி அப்புறம் இவன் பேரையும் சொல்லி கடைசியா முடிச்சு பராக் பராக் பராக்னு எல்லாம் எந்திரிச்சு நிப்பாங்க. அப்படி வழிபட்டுவாங்க. மலர் தூவி இருக்கும், மலர்ல என்ன அடைஞ்சு வருவார். அப்படி காட்சியை பாக்குறீங்களா இல்லையா? பாக்குறீங்கல்ல. இவர் அப்படி நடந்தாரா? முன்னாடி 2 பேர் வராது, பின்னாடி 2 பேர் வராது. நீ போற மாதிரி நான் போவேன், உன் தேவைக்கு நீ போற மாதிரி என் தேவைக்கு நான் போவேன். எதுக்குற முன்னாடி பின்னாடி வர்றீங்கன்னு சொல்லி கண்டிக்கிற காட்சியை பார்க்கிறோம். இந்த மனிதர் என்ன பண்றாரு? முஆத் இப்னு ஜபல் என்ற ஒரு சஹாபி, அவர் வெளிநாடுகளுக்கெல்லாம் சுற்றிவிட்டு ரசூலுல்லாஹ் கவர்னரை நியமிக்கிறாங்க. பல பகுதிகளுக்கும் போறாரு. போய் பார்த்தா அங்க ஒரு காட்சியை பார்க்கிறார். என்ன காட்சி? தலைவர்கள் காலில் மக்கள் எல்லாம் விழுந்து கும்பிடுறாங்க. அதை பார்க்கிறார். அப்ப மனசுல வர நினைக்கிறார், எவன் காலில எல்லாம் விழுவுறாங்களே, நம்ம நபிகள் நாயகம் எவ்வளவு பெரிய ஆளு, அவங்க காலில் நம்ம விழுவோம். ஊருக்கு போனோம் முத வேலை என்ன? முகமது நபியுடைய காலில் நம்ம விழ வேண்டும் என்று அவர் முடிவெடுத்துக் கொண்டு அங்க வர்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பல ஊர்களுக்கு போனேன். ராய்துஹும் யஸ்ஜூன லி மர்ஜுமானின் லஹும், தங்களுடைய தலைவர்களுக்கு அந்த மக்கள் எல்லாம் சஜ்தா செய்கிற காட்சியை, காலில் விழுகிற காட்சியை நான் பார்க்கிறேன். அந்த அஹ்வன் துஸ்தலக, ஒரு ஆளுக்கு சஜ்தா செய்யலாம் என்றால், காலில் விழலாம் என்றால் அதற்கான முழு தகுதியும் உள்ள ஒரே ஆள் நீங்க தான். உங்க காலில் இப்ப விழ போறேன் அப்படிங்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனுஷன் காலில் விழலாண்டா என்ன செஞ்சிருக்கலாம்? விழுதான் இருக்கலாம். என்ன சொன்னாங்க? லவ் குன்து ஆமுர் அஹதன் அன் யஸ்ஜுத லி அஹதின் லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா, ஒருத்தன் இன்னொருத்தன் காலில் விழுவதை நான் அனுமதிப்பதாக இருந்தால் கணவன் காலில் மனைவி விழ சொல்லியிருப்பேன். அதையே தடுத்திருக்கிறேன். ஏன் அப்படி அதை சொன்னாங்க கேட்டா, அந்த காலத்தில் கணவன் காலில் மனைவி விழ வேண்டும் என்று எல்லாரும் ஒப்புக்கொண்டிருந்தார்கள். அதை இவங்க தான் தடுக்கிறாங்க. முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வரைக்கும் கணவன் தெய்வம், கணவனை கடவுள் என்று ஆக்குவது அந்த காலத்தில் இருந்துச்சு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, கணவன் காலில் மனைவி விழ வேண்டும் என்பது எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அதை தடுத்தவன் நான் சொல்றாங்க.
அதை கூடாது என்று சொன்னவன் நான். இந்த மார்க்கத்தில் வந்துட்டு என் காலில் விடுவியா? புருஷங்காலில் பொண்டாட்டி விடுவலாம் அப்படி பேர் சொல்றான். அதையும் செய்யாதே என்று சொன்ன என் காலிலே விழப்புரியா என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுக்கிறார்கள். காலில் விழ விட மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு மனுஷர் தானே அதுல நின்றாரு. டேய் காலில் விழாத அப்படின்னு சொன்னாரே இல்லையா? காலில் விழுவது தூக்கி போடுங்க, எந்திரிச்சு நிக்க கூடாது. காலில் விழுவது ரொம்ப வருது. இவர் என்ன பண்றாரு தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருப்போம், எங்களை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள், ஒரு ஆள் எந்திரிக்க மாட்டோம். யார் சொல்றா? அனஸ் சொல்றாங்க. அனஸ் சின்ன பையன், எத்தனைங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல வீட்டில் வேலை செஞ்ச சின்ன பையன். அவர் சொல்லுகிறார், நாங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற சபைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்களானால் அவர்கள் வருகிறார்களே என்பதற்காக நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம். ஏன் எழுந்து நிற்க மாட்டோம் என்றால், இன்னும் சொல்றாரு, இன்னொரு வார்த்தை சேர்க்கிறார், லம் யகுன் ஷக்ஸுன் அஹப்ப இலைனா மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் எவனும் ரசூலுல்லாஹ் அளவுக்கு எங்களுக்கு விருப்பமானவன் கிடையாது, அவ்வளவு நேசிக்கிறோம். ஆனாலும் அவர்கள் வந்தால் நாங்கள் எழமாட்டோம். எதுக்காக எழமாட்டோம் தெரியுமா? அவர்கள் அதை வெறுப்பார்கள், பிடிக்காது. தனக்காக ஒருவர் எழுந்து நிற்பது பிடிக்காது. எப்படிப்பட்ட ஆள் பாத்தீங்களா? ஒரு அஜர்த்து கூட, இஸ்லாமிய அஜர்த்து, தான் ஓதி கொடுக்கிற மாணவர்கள் தனக்கு எழுந்து நிற்கும் விரும்புறாருங்க. பள்ளிக்கூடத்தில் செய்யறாங்க மார்க்கம் இல்லாதவன். நபிகள் நம்ம எப்படி யாரை நம்புறது? இவரை தவிர யார் இருக்கா நம்புறது சொல்லுங்க. யாரை நம்பி அவருக்கு பின்னாடி போறது? ஒரு ஆள் கிடைக்கிற, இவர் தான் நிக்கிறார், இவர் தான் நிக்கிறாரு தவிர யாரையும் கண்ணை மூடிக்கிட்டு பின்னாடி போறதுக்கு லாயக்கே இல்லை. இந்த ஒரு ஆளைத்தான் கண்ணை மூடி பின்னு போனோம். கண்ணை மூடிக்கிட்டு போ, பிடிக்கலோ பிடிக்கல போ. உன்னை கொண்டே கணத்துல தள்ள மாட்டார், உன்னை கொண்டே விற்க மாட்டார், உன்னை ஏமாற்ற மாட்டார், உனக்கு கேடு செய்கிற ஒன்றையுமே செய்ய மாட்டார். உன்னுடைய மானம், மரியாதை, சுயமரியாதைக்கு அவரால் ஒரு இழுக்கும் ஏற்படாது. உன்னுடைய மண்டையை கொண்டே இவர் காலில் வைக்க சொல்ல மாட்டார். அப்ப இவர் காசையும் சம்பாதிக்கல, கௌரவத்தையும் சம்பாதிக்கல, அந்தஸ்து சம்பாதிக்கல. எல்லாரும் மாதிரி தான் போறாரு, எல்லாரும் மாதிரி தான் நடக்கிறாரு, எல்லாரும் மாதிரி தான் தூங்குறாரு, எல்லாரும் எந்த அளவுக்குன்னா, சுபுகு தொழுகை முடிந்த உடனே முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ், சுபுகு தொழுகை முடியுது, முடிஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? எந்திரிக்காம அப்படி சம்மன் போட்டு உட்கார்ந்துக்குவாங்க. சஹாபாக்கள் முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. உட்கார்ந்தா ஒரு அஜரத்துக்கு முன்னாடி அப்படி உட்கார முடியாது, ஒரு வாத்தியாருக்கு முன்னாடி அப்படி உட்கார முடியாது. இவர் என்ன பண்றாரு? நபிகள் நாயகம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, ஒரு மனிதன் எவ்வளவுக்கு நம்மளை தரம் தாழ்த்த முடியும் அவ்வளவுக்கு தாழ்த்த பார்க்கறான், சாதாரண தலைவர்கள் எல்லாம். இவர் என்ன பண்றாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் வரும்பொழுது எழுந்து கூட நிக்க கூடாது. நான் வந்தேன்னு சொன்னா எழுந்து நிக்க கூடாது. சில நேரங்களில் வார்த்தைகளை கூட குறைய புகழ்வது விரும்புவாங்க, வச்சுட்டு புகழ் வாங்கி பார்த்திருக்கீங்களா? ஒரு தலைவர் உட்கார வச்சுக்கிட்டு, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இப்படிப்பட்டவர், ஆஹா ஓஹாமா, உள்ளத்திலிருந்து வர வாயில தான் வரும். இவர் என்ன செய்யறாரு? லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை சமுதாயத்தவர்கள் எல்லை மீறி புகழ்ந்தது போல என்னை எல்லை மீறி புகழாதீர்கள். என்னை பற்றி பேசுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அடியான் என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்லுங்கள், வேற ஒன்றும் சொல்லாதீர்கள். லா யஸ்தஹவி அன்னக்கும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். என்னை புகழ்றேன் சொல்லி கடவுளாக்கிற கூடாது. இந்த மனிதருக்கு எப்படிப்பட்ட மனிதன் பாத்தீங்களா? தன்னை வரையக்கூடாது போயிட்டாரு. எப்படி இருப்பாரு தெரியலங்க. அந்த காலத்துல இந்த உருவப்படங்கள் அப்படி சூப்பரா வரைகிறவங்க இருந்தாங்க. அதுக்கு முந்தின காலத்துல எல்லோரும் அஜந்தோ ஓவியங்கள் எல்லாம் அவருக்கு முந்தின காலத்தில் உள்ளது. அவ்வளவு அற்புதமா தத்ரூபமா வரையக்கூடியவர்கள் இருந்தார்கள். இவர் என்ன பண்றாரு? மூச்சு வரையக்கூடாது. நான் எப்படி இருப்பேன்னு கூட இவனுக்கு தெரியக்கூடாது. தெரிய மாட்டேங்க எப்படி இருப்பாரு என்னுடைய அவர். ஆனால் அவர் தான் நிக்கிறார். தனக்குத்தானே சிலை செஞ்சவன் காணாம போயிட்டான். கட்ட விட்டு வச்சவன் மண்டையை போட்டு போயிருவான். இந்த யாருக்கு கட்ட விட்டு இல்லையோ, யாருக்கு உருவச்சிலை இல்லையோ, யாருக்கு உருவப்படம் இல்லையோ, அவர் தான் நிக்கிறார். நிக்கல, கட்ட விட்டுல நிக்கிறவன் நிக்கல, சிலையா நிக்கிறவன் நிக்கல. யாருக்கு சிலை இல்லையோ அவர் நிக்கிறார். நம்முடைய உள்ளங்களில் நிக்கிறார், வரலாற்றில் நிக்கிறார், சரித்திர ஆசிரியர்களுடைய எழுத்துகளிலே நிற்கிறார், நிமிர்ந்து நிற்கிறார். அவர் ஒரு ஆத்த நிற்கிறார். 14 நூற்றாண்டுக்கு முந்தி வாழ்ந்த ஒரு மனிதனை பற்றி உலகத்தில் எவனும் பேசுவது கிடையாது. இவரை பற்றி பேசப்படுகிறது. எப்படி பேசப்படுகிறது?
எப்படிப்பட்ட, அதாவது இதெல்லாம் வேணாண்டு ஒதுக்குனதுக்கு அல்லாஹ் கொடுத்த கௌரவம் எப்படி தெரியுமா? உலகத்திலேயே ஒரு கருத்து கணிப்பு நடத்தி அது ஒரு 2 மாசம் கொஞ்சம் கேள்வியை போட்டான். உலகத்திலேயே ஒரு பெயர் தான் அதிகமாக சூட்டப்பட்டிருக்கிறது, அந்த பெயர் எது? அதுக்கப்புறம் விளம்பரம் 5 நிமிஷம் சஸ்பென்ஸ் வச்சு கடைசியில் விட என்ன? முகமது. முகமது தான் இந்த உலகத்திலேயே. சின்ன சமுதாயம், பெரிய பெரிய சமுதாயம்லாம் இருக்கிறாங்க. உலகத்தில் எவன் பேரா இருந்தாலும் வேற பேர் வைக்கிறான் முகமது சேர்த்துக்கிறான். இப்ராஹிம் வைக்க அவனுக்கு ஆசை இருந்தாலும் முகமது இப்ராஹிம் இருக்கிறான். அப்துல்லான்னு வைக்க அவனுக்கு ஆசை இருந்தாலும் முகமது அப்துல்லா இருக்கிறான். அப்ப இந்த முகமது என்ற பெயர் தான் உலகத்திலேயே சின்ன சமுதாயம். நம்ம எவ்வளவு 120 கோடி இருக்கிறோம், 600 கோடி பேர்ல 120 கோடி இருக்கிற இந்த சமுதாயத்துல தான் அவருடைய பெயர் அதிகம் இருக்கு. எந்த அளவுக்கு அதிகம் இருக்குன்னா அந்த அளவுக்கு எந்த சமுதாயம் யாருடைய பேரும் இல்லை. அது மாத்திரம் இல்ல, 24 மணி நேரமும் ஒருவருடைய பெயர் உலகம் முழுவதும் ஓங்கி உச்சரிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதுவும் இவருக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்த செகண்ட் அவருடைய பெயர் சொல்லப்படும், அடுத்த செகண்ட் சொல்லப்படும். எப்ப சொல்லப்படுது? பாங்கு சொல்ற இல்லங்க, பாங்குல அவரை பத்தி உச்சரிக்கிறீங்களா? மைக்க போட்டு அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்ங்கறீங்களா? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லி கொண்டு வரும் பொழுது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்ங்கறீங்க. உதாரணமா மகரிப் பாங்கு, இங்க மகரிப் பாங்கு சொல்லிட்டீங்க, பாங்கு சொன்ன உடனே முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்ல. 1 நிமிஷம் கழிச்சு இன்னொரு ஊர்ல மகரிப் வரும், அடுத்த நிமிஷம் அந்த மகரிப் அங்க வரும், அடுத்த நிமிஷம் ஒரு ஊர்ல மகரிப், அடுத்த நிமிஷம் ஒரு ஊர்ல மகரிப், அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். இந்த ஓசை முடிஞ்ச உடனே இன்னொரு இடத்துல சொல்லுவான், இன்னொரு இப்ப எங்கேயாவது மகரிபா இருக்கும், இப்ப எங்கேயாவது மகரிபா இருக்கும் இல்லையா? ஒரு மகரிபு என்ற நேரத்தை 24 உலகம் உருண்டையா இருக்கிறது, எல்லா பக்கமும் அடைந்து கொண்டே இருக்கிறது. இதே மாதிரி சுபுகு, இப்படி 5 இடத்துல இந்த வினாடியில ஒரு இடத்தில் சுபுவுக்கு சொல்லப்படுகிறது, இந்த வினாடியில். இதே வினாடியில் ஒரு இடத்தில் லுஹருக்கு பாங்கு சொல்லப்படுகிறது, இதே வினாடியில ஒரு இடத்துல அசருக்கு சொல்லப்படுகிறது, இதே வினாடியில மகரிபுக்கு சொல்லப்படுகிறது. ஒரு வினாடியிலும் 5 நேரத்தில் சொல்லப்படுற பேர் இவர் பேர் தான், அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படுற மாதிரி. அப்படியான ஒரு அந்த, ஆனால் இவருக்கு என்ன இல்ல? இவருக்கு படம் இல்ல, சிலை இல்ல, கட் அவுட் இல்ல, ஒண்ணுமே கிடையாது. கட் அவுட் வச்சதை எதிர்த்தமா இல்லையா? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு இடத்தில் சிலை வைக்கப்பட்டது. அழகான சட்டதிட்டங்களை சிவிலா இருந்தாலும் கிரிமினலா இருந்தாலும் லாவுல ஒரு லாவுக்குள்ள கொண்டு வந்த ஆட்கள்ல 10 பேர் உலகத்தில் தேர்கிறார்கள் என்று சொல்லி 10 அறிஞர்களுக்கு, சிந்தனையாளர்களுக்கு, உலக மகா சட்ட மேதைகளுக்கு அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்ல சிலை வைத்தான். அந்த 10 ஒரு சிலையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கற்பனையாக ஒரு வடிவத்தை எடுத்து அவன் சிலை வைத்து முகமது நபின்னு எழுதி வைத்தான். எனக்கு சிலவை உனக்கு சிலவைன்னு சண்டை போடுற உலகத்துல எர்றான்னு சொல்லி போராடின ஒரே சமுதாயம் இது. நம்ம என்ன பண்ணோம்? நம்மளே போராடி இருக்கிறோம். தமிழகத்தில் போராடினோம், காஷ்மீர்ல போராடினாங்க, பாலஸ்தீன்ல போராடினாங்க, ஏன் அமெரிக்காவில் போராடினாங்க. முகமது நபியுடைய சிலை எடு, நாங்கள் சிலைக்கு உடன்படவில்லை, அவரை பின்பற்றி நாங்கள் ஒவ்வொருவரும் முகமது நபியாக வாழ விரும்புகிறோம், படம் காட்ட விரும்பல என்று சொன்ன ஒரு சமுதாயம். அப்ப இந்த ஒரு மனிதர் எப்படிப்பட்ட ஒரு தியாகம் பண்றாருன்னு கேட்டா, புகழையும் விரும்பவில்லை, காசையும் சம்பாதிக்கல, தன்னை பற்றி உலகமெல்லாம் நினைவு கூறணும் என்பதற்காக தனக்கு ஒரு சிலையை வடித்துவிட்டு செல்லவும் அவர் ஆசைப்படவில்லை. பெரிய ஆட்கள்லாம் விட்டுருக்குங்க, நீங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, உங்க போட்டாவை பார்த்து நீங்க ரசிச்சதில்லை, எல்லாத்தையும் இந்த செய்தார்கான இல்ல, பெரிய தலைவரை விடுங்க, உங்க போட்டா வச்சுட்டு அவர் ரசிக்கிற, அவங்களே ரசிக்கிறதே இல்லையா? உங்க போட்டாவை பார்த்து நீங்க ரசிக்கிறீங்கள, இந்த கிறுக்கு எல்லாத்தையும் அற்பத்திலும் அற்பமா நம்ம கிட்ட இருக்குத, இந்த கிறுக்கு அவருக்கு பிடிக்கல இல்ல, இதுல யாரு வெல்ல முடியல, அவர் தானே வென்றிருக்கிறாரு, அவர் தானுங்க. இந்த என் படத்தை எடுக்காத, வரையாத, குற்றம் பாவம் சொன்னதே இல்லையா? அப்ப ஒரு மனிதரை பின்பற்றி செல்வதாக இருந்தால் இந்த மாதிரியான அப்பழுக்கற்ற நேர்மை இருக்கணும், அப்பழுக்கற்ற தூய்மை இருக்கணும், பரிசுத்தமான வாழ்க்கை இருக்க வேண்டும். அது இருந்தது. அது மாத்திரமில்ல, ஒவ்வொரு தகுதியா, வீரமா, தைரியமா, மன உறுதியா, அடக்குமுறைக்கு அஞ்சாத தன்மையா. வீரம்னா என்ன தெரியுமா? தைரியம்னா என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்த தைரியத்தை பாருங்க. இந்த அப்படி பிரமிக்கிறோம், என்னோட அதற்கு மேல ஒரு மத குருவா இருக்கு,
சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கங்கறாரு. இந்த ஆளுக்கு பாடுறா வீரம், எப்படி வீரம்? ஒரு நாள் மதீனாவுல ஒரு சலசலப்பு கேக்குது. ஏதோ வெளியூர்ல இருந்து ஒரு படை திரண்டு அது தாக்க வர்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏற்படுகிறது. மக்கள் எல்லாம் வெளியே ஓடியாண்டாங்க வீட்டை விட்டு. ஏன்னா எப்ப வேண்டாலும் யுத்தங்கள் நடக்கக்கூடிய காலம். ஏதோ படை திரண்டு வந்துருச்சு போல இருக்குது, எங்க இருந்து வர்றாங்கன்னு சொல்லி உட்கார்ந்து தெருவில் நின்று பேசிட்டு நிக்கிறாங்க. சத்தம் கேட்குது, என்னமோ சத்தம் கேட்குது, இவங்களை படம் எடுத்து வர்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் தெருவில் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் காணோம். ஊர் மக்கள் எல்லாம் தெருவில் நின்று பேசிட்டு இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க தெரியுமா? வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி வழியே நம் வழி என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே மனிதர்கள் நல்வழியில் செல்ல வேண்டுமானால் இந்த உலகத்திலும் பயன் தரக்கூடிய மறுமையிலும் வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு பாதையிலே செல்ல வேண்டுமானால் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் தங்களுடைய வழிகாட்டியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அதை சொல்வதற்குத்தான் இந்த தலைப்பு. முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் வாழுகிற எந்த சமுதாய மக்களாக இருந்தாலும் அவர்கள் எந்த தலைவரை பின்பற்றி செல்வதை விடவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி செல்வார்களானால் அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலும் சிறப்படைய முடியும், மறுமையிலும் வெற்றி அடைய முடியும் என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. உலகத்தில் ஏராளமான தலைவர்கள் தோன்றி இருக்கும் பொழுது நபி வழிதான் நம்முடைய வழி என்று நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு காரணம் அல்ல, இதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலக மக்களுடைய வழிகாட்டியாக நாம் எடுத்துக்கொள்வதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், ஒரு மனிதன், ஒரு சீர்திருத்தவாதி, ஒரு தலைவன், ஒரு ஆன்மீக குருவாக திகழக்கூடியவன், இவர்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஆன்மீக குருவாக, தலைவனாக, சீர்திருத்தவாதியாக அறிமுகமாவதற்கு முன்னால் அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும். அந்த வாழ்க்கையை நீங்கள் தோண்டி துருவி பார்த்தீர்களானால் இவனை எல்லாம் எப்படி நாம் தலைவனாக ஏற்றுக்கொள்வது என்று நீங்கள் நினைக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஏனென்றால் எவ்வளவு பெரிய மகான் வேஷம் போடக்கூடியவராக இருந்தாலும் ஒரு கட்டத்திலே அவர் சாதாரணமான மனிதன் செய்கிற எல்லா குசும்புகளையும் செய்திருப்பார், எல்லா சேட்டைகளையும் செய்திருப்பார், எல்லா விதமான அக்கிரமத்தையும் செய்திருப்பார். இப்போது வேண்டுமானால் தலைவர் என்ற தகுதிக்கு வந்த காரணத்தினால் வெளிப்படையாக ஒரு வேஷம் போட வேண்டியிருக்கிறது, போட்டுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பு என்ன தெரியுமா? அவர்கள் தன்னை அல்லாஹ்வுடைய தூதர் என்று அந்த மக்களிடத்தில் சொன்னார்கள். சொல்லும் பொழுது என்ன ஆதாரத்தை முன்வைத்து சொன்னார்கள் தெரியுமா? ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். என் அருமை சமுதாய மக்களே, இப்போது நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று என்னை பற்றி உங்களிடத்தில் அறிமுகப்படுத்துகிறேன். இதற்கு முன்னால் 40 ஆண்டுகள் உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். ஒரு நாள் 2 நாட்கள் இல்லை, 40 வருடங்கள், பல வருடங்கள் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன். அந்த வாழ்க்கையை நீ ஆய்வு செய்து பார். நான் அல்லாஹ்வுடைய தூதன் இப்ப சொல்றேன். 40வது வயசுல என்னுடைய 39வது வயசு வாழ்க்கை உனக்கு தெரியும். என்னுடைய 38வது வயசிலும் இங்கேதான் நான் இருந்தேன். என்னுடைய 37வது வயசிலும் இங்கேதான் இருந்தேன். யாரையாவது ஏமாற்றி இருப்பேனா? மோசடி செய்திருப்பேனா? பொய் சொல்லி இருப்பேனா? பெண்களை, அந்நிய பெண்களை ஏறெடுத்து பார்த்திருப்பேனா? பித்தளம் செய்திருப்பேனா? யாருக்காவது அநீதி இழைத்திருப்பேனா? அதிர்ந்து பேசி இருப்பேனா? எனக்கு எதிராக ஒரு வழக்கு யாராவது சொல்லி தொடுத்திருக்கிறீர்களா? ஒரு புகார் உண்டுமா? இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கடந்த கால வாழ்க்கையை சொந்த ஊர் மக்களிடத்தில் எடுத்து வைக்கிறார்களே, இந்த தைரியம் உலகத்தில் எந்த தலைவருக்கும் கிடையாது. ஒருத்தன் தலைவன் இருக்கிறானே, வெளியூர்ல தான் அவன் தலைவன்.
சொந்த ஊர்ல போய் கேட்டா வண்டவாளம் வெளுத்து போயிடும். ஒருத்தர் தலைவண்டு வந்து நிக்கிறான்னு சொன்னா இவர் எங்க பிறந்தாரு, இவர் 20 வயசுல எங்க இருந்தாரு, 25ல எங்க இருந்தாருன்னு விசாரிச்சு பாருங்களேன். அதுதான் ஒரு பழமொழியை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. என்ன பழமொழி தெரியுமா? நதி மூலமும் ரிஷி மூலமும் பார்க்க கூடாது பழமொழி. நதி வருதுன்னு வைங்கள, ஆறு ஓடுதுன்னு வைங்கள, அது எங்க இருந்து வருது, அதுல என்னென்னலாம் உழுந்துச்சு, அதுல என்னென்னலாம் துவைக்கிறாங்க, யார் யாரெல்லாம் ஒண்ணு கடிச்சான், இப்படி பார்த்தோம்னா குளிக்க இயலுமா? நதி வந்தா உளுந்திருப்பா. நதியுடைய மூலத்தை எல்லாம் தேடி சென்று சொன்னா அப்புறம் நதியில இறங்க இயலாது. நதிக்கு மூலம் பார்க்க கூடாது. ஒரு ஆறு ஓடுதுன்னா போய் குளிச்சிட வேண்டியதுதான். அது என்னென்னத்திலையோ அடிச்சுக்கிட்டு தான் வரும், அது பார்க்க கூடாது. இங்க இருந்து போய் எப்படி அதுக்கு முந்தைய என்ன இருக்கு, அதுக்கு முந்தைய என்ன இருக்கு, அதுக்கு முந்தைய என்ன இருக்குன்னு கூட இறங்க முடியாது. இதே மாதிரி தான் ரிஷி மூலமும் பார்க்க கூடாது. ரிஷினா என்ன? மகான், தலைவர். இவருக்கு மூலம் பார்த்துறாதே, முன்னாடி போயின்னா நாடி போயிடும். இப்ப மகானா இருக்கிறார். இப்ப என்ன இருக்காரு உங்களுக்கு? மகானாக காட்சி தருகிறார். இப்ப மகானோடு நிறுத்திக்கணுமே தவிர இதுக்கு முந்தி போன வருஷம் என்னன்னா முடிஞ்சு வச்சுக்காத, அதுக்கு முந்தின வருஷம் என்ன முடிஞ்சு வச்சுக்காத. இப்ப நான் உங்கள்கிட்ட வந்து சொல்றேன், என்னுடைய 20 வயசு கேட்டீங்கன்னா என்னை சொல்லுவாங்க எல்லாரும், உங்களுக்கு தெரியாதாக்கு நம்மள சினிமா பார்த்து தெரிஞ்சோம் சொல்லுவாங்க இல்லையா? என்னை போய் எங்க ஊர்ல கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவான்? நாங்க பார்க்காத சினிமாவா, எங்களோட சுத்தினார் அவரு சொல்லிடுவான்ல. இவருக்கு தான் சொல்ல இயலாது. யாருக்கு? உலகத்தில் வாழ்ந்த தலைவர்களையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் உலக மக்கள்கிட்ட தன்னை ஏற்றுக்கொள்ள சொல்வதற்கு எதை காரணமாக முன்வைக்கிறார்கள் தெரியுமா? என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பார், நான் எப்படி உன் முன்னே வாழ்ந்திருக்கிறேன் என்று பார். சொந்த ஊர் மக்களிடத்திலே போய் இப்படி சொல்கிற திராணி உலகத்தில் யாருக்கு இருந்தது கிடையாது. வெளியூர்ல ஏமாத்தலாம். தாராபுரத்தில் வந்து என்னை பற்றி தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா என்று நான் ரீல் விட முடியும். எந்த ஊர்ல விட முடியுமா? முடியாதுல. அவருக்கு தான் விட முடியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் இந்த உலகத்திலே வரலாற்றிலே ரெக்கார்டாக இருக்கிற தலைவர்களையே அந்த ஒரு தலைவருக்கு தான் என்னுடைய 40 ஆண்டு கடந்த கால வாழ்க்கையை பார் என்று சொல்லுகிற திராணி இருந்தது. இந்த தகுதி அவர்களுக்கு இருக்கிற காரணத்தினால் தான் சொல்கிறோம். 40 வருஷமாக பொய் சொல்லாத ஒருத்தர், 40 வருஷமாக ஏமாத்தாத ஒருத்தர், 40 வருஷமாக எந்த ஒரு புகாருக்கும் ஆளாகாத ஒருத்தர், 40 வருஷமாக எந்த ஒரு வம்பு தும்பிலும் மாட்டிக்கொள்ளாத ஒருத்தர் நம்மளை ஏமாத்தி இருப்பாரா? 40 வருஷமா ஒருத்தருக்கு நடிக்க முடியும்? நடிக்கலாம், 4 நாளைக்கு நடிக்கலாம், 10 நாளைக்கு நடிச்சிடலாம். 40 வருஷத்துக்கு சொந்த ஊரில் நடிக்க இயலுமா? 15 வயசுல இருந்து பிளான் பண்ணி நம்ம 40வது வயசுல நபின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய திட்டம் போட்டு ஒரு 15வது வயசுல இருந்து நடிப்பு ஆரம்பிச்சு ஒரு 25 வருஷத்துக்கு வேஷம் போட்டுவிட்டு அப்புறமேல கலைக்க முடியுமா? அப்ப 40 ஆண்டு காலம் அப்பளுக்கு இல்லாத ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதையே தன்னுடைய தகுதியாக மக்கள் மத்தியிலே போய் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அவங்க கூட சொல்லி காட்டல, அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான். அதான் முக்கியமானது. இது குர்ஆன் வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான்? நபியே, நீ போய் உன் மக்கள்கிட்ட போய் கேளு, உன்னை தூதர்னு ஏத்துக்கிற மறுக்கிறாங்களா? அவங்களுக்கு நீ எடுத்து வைக்கிற ஆதாரம் என்ன? ஆட்டை கழுதையாக்குறது, கழுதை ஆடாக்குறதுலாம் கிடையாது. நீ அதிசயங்களை செய்து நீ பிரச்சாரம் பண்ணாத. நீ அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய மெசேஜ் என்னவென்றால், உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை தூக்கி முன்னாடி வை. எதிரிகள் கூட அவரை பொய்யன்னு சொல்லலையேங்க, அவரை நம்பகமானவன் சொன்னா எதிர்த்தான். அவனுடைய இந்த பொருளை பாதுகாக்கணும்னா அவரை கொண்டாந்து கொடுத்துருவான். அவருடைய பிரச்சாரத்தை தெருவில் வந்து எதிர்ப்பான். இதை பாதுகாப்பா வைக்கணும். இந்த ஊர்ல அவர்கிட்ட கொடுத்ததான் ஒழுங்கா திருப்பி வரும். அமீன். அவருக்கு கொடுத்த பட்டம் என்ன? அமீன், நம்பிக்கைக்குரியவர், சாதிக்கு உண்மையாளர். பேரே உண்மையாளர் ஆகிட்டான், பேரே நம்பிக்கைக்குரியவர். இப்படி ஒரு தகுதியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் நம்ம தேடி பார்க்கிறோம் வரலாற்றில். அவங்களுக்கு மாத்திரம் இப்படி ஒரு சிறப்பு இருக்கிற காரணத்தினால் இப்படி ஒரு 40 வருஷம் அப்பளுக்கு இல்லாமல் வாழ்ந்த ஒரு தலைவரை நாம் தலைவராக ஏற்றுக்கொண்டால் தான் உருப்பட இயலும். இவர் தான் நம்மளை ஏமாத்தி இருக்க மாட்டார். இவருக்கு தான் சுயநலம் இருந்திருக்காது, இவருக்கு தான் எந்த விதமான உள்நோக்கம் இருந்திருக்காது என்பதை நம்ம இதிலிருந்து அறிந்து கொள்கிறோம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நபி வழிதான் நம்முடைய வழியா இருக்க முடியும் என்பதற்கு இந்த தகுதி எவனுக்கு இல்லை இல்லையா? இப்ப நான் சொல்லுகிற இந்த தகுதி எவனுக்காவது இருக்குதா? எந்த அஜர்த்து, எந்த மௌலானா, எந்த ஷேக், எந்த பெரியாரு,
எவனுக்கும் இப்படி ஒரு தகுதி இல்லைங்கும் பொழுது நாம் அந்த ஒரு தலைவருடைய வழியில் தான் சென்றாக வேண்டும். அவர் தான் நல்ல தலைவராக நமக்கு காட்சி தருகிறார். அம்புட்டு பிறை தேடி எடுத்து பார்க்கிறோம், அவர் ஒருத்தர் தான் நல்ல தலைவராக காட்சி தருகிறார். இதெல்லாம் இறை தூதர் என்று சொல்வதற்கு முன்னால் உள்ள நிலைமை. இறை தூதர் என்று சொன்னார். இந்த சொல்லுகிற நேரத்தில் பொதுவாக நீங்கள் பார்க்க வேண்டும், ஒரு மனுஷன் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறான் அல்லது ஏற்கனவே தோற்றுவிக்கப்பட்ட மதத்தில் ஒரு பிரமுகரா திகழ்றான், ஒரு குருவாக ஆகிறான். எதுக்கு ஆகுறான்? எதுக்கு அவன் ஆகுறான்னு கேட்டா பெரும்பாலும் இதுக்கு தான் ஆகுறான். பெரும்பாலும் ஒரு கட்சியை ஒருத்தன் ஆரம்பிக்கிறான்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் சேவை செய்யறதுக்கா, உங்களுக்கு எல்லாம் சேவை செஞ்சு மக்கள்லாம் நல்லா இருக்கணும், நம்ம போய் சாகணும்டா, அதுக்கு எவன் ஆரம்பிக்கிறது கிடையாது. பில் கிளின்டன்ல இருந்து ஜார்ஜ் புஷ் வரைக்கும் இந்த கதி தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் உரசி பாருங்கள். இந்த கண்ணோட்டம், இவர் 40 வருஷம் வரைக்கும் நடிச்சு போட்டு அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி அப்படி பணத்தை தள்ளி குடிச்சுக்கிட்டாரோ, பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாரோ அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா நேர் மாற்றமான ஒரு நிலைமையை இங்கே பார்க்கிறீர்கள். உலக வரலாற்றிலேயே இப்படி ஒருத்தர் நீங்கள் பார்க்க இயலாது. எப்படி பார்க்கறீங்க? அவர் 40 வயசு வரைக்கும், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிற வரைக்கும், தன்னை ஒரு தலைவர் என்ற அந்த மக்களிடத்தில் இனங்காட்டிக் கொள்கிற வரைக்கும் அவர் அந்த ஊர்ல பெரிய பணக்காரர். சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிச்சுக்கிட்டு அவர் நபின்னு சொல்லவில்லை. அவர் ஆல்ரெடி பணக்காரர் இருந்தார். 25 வயதில் இருந்து அவர் பணம் சேர்க்க ஆரம்பித்தார், வியாபாரத்தில் ஈடுபட்டார். அவருடைய 40வது வயதில் எடுத்து பார்த்தீர்களேயானால் அந்த ஊரிலேயே அவர்தான் பெரிய பணக்காரர். முகமது நபி அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லும் பொழுது சாப்பாட்டுக்கு கஷ்டப்படவில்லை, யாரையும் எதிர்பார்த்து வாழுகிற நிலையில் இருக்கவில்லை. ஊர் மக்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குகிற தகுதியில் இருந்தார்கள், உயர்ந்த தரத்தில் இருந்தார்கள், சிறப்பான வசதி படைத்தவர்களாக இருந்தார்கள். திருமறை குர்ஆன் கூட அவர்களை பற்றி ஆரம்பத்தில் அருளப்பட்ட வசனத்தில் சொல்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரிந்த சூரா ஒல்லுஹா என்ற சூரா. வஜதக ஆயிலன் ஃபஅக்னா, நீர் வறுமையில் இருந்தீர், அனாதையா விட்டுட்டு போன பிறகு வறுமையா இருந்தீர். ஃபஅக்னா, அல்லாஹ்வாகிய நான் உன்னை பணக்காரனாக்கி இருக்கிறேன். எப்ப? நபி ஆகும்போது. இறை தூதர் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டா பெரும் கோடீஸ்வரர். அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றாங்களே, இது தாங்க ஒரு அளவுகோல். காசு வச்சுக்கிறவனுக்கான பிறவியிலேயே அவன் போய் அடிவாய் சம்பாதிக்க வழி தெரியுது. அதே துறையில் அவர் இறங்கி தானே நலிக்கிட்டு இருக்கிறான். வியாபாரி, வியாபாரம் தெரியும். இன்னும் சொல்வதாக இருந்தால் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பணம் வேணுங்க. எவ்வளவுதான் ஒருத்தர் திறமைசாலியா இருந்தாலும் 1 லட்சத்தை போட்டா 2 லட்சம் ஆக்க முடியும். திறமை மட்டும் இருக்குது, சில்லறை இல்ல, ஒண்ணும் பண்ணல. அப்ப இவரை பொறுத்த வரைக்கும் திறமையும் இருக்கிறது, பணம் அள்ளி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதை போட்டு இருக்கிற டபுள் ஆக்கலாம், ட்ரிபிள் ஆக்கலாம், பல முறை பெருக்கிக் கொள்ளலாம். அந்த தகுதியில் இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறை தூதர் என்று சொன்ன பிறகு இருந்ததையெல்லாம் இழந்து கொண்டே வந்தார்கள். ஒவ்வொருத்தரும் டெவலப் இப்படி ஆகிட்டான், மேல் நோக்கி டெவலப் ஆகிறான், இவர் கீழ் நோக்கி டெவலப் ஆகிறார். இவருடைய நிலைமை எப்படி இருக்கு என்று சொன்னால் 40வது வயசுல ஊர்லயே பெரிய பணக்காரர், 41 அதை விட கொஞ்சம் கம்மி, 42 அதை விட கொஞ்சம் கம்மி, 43 அதை விட கொஞ்சம் கம்மி, அப்படியே இறங்கி 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 அவர் மூத்தா போனார்ல, மரணித்தார் இல்லையா? மரணிக்கிற நேரத்தில் அவத்தை இருந்தது என்ன தெரியுமா? அதான் அளவுகள். மரணிக்கும் பொழுது அவர் விட்டு சென்றது என்ன? எத்தனை மாளிகைகள், எத்தனை வீடுகள், எத்தனை தோட்டம் துறவுகள், எத்தனை ஏக்கர் நிலங்கள்? ஒன்னும் கிடையாது. போட்டுக்கிற சட்டை, பயன்படுத்திய குதிரை, ஒரு வாளு, ஒரே ஒரு நிலப்பகுதி, கைபர் பகுதியில் இருந்த ஒரு நிலப்பகுதி, 100 ஆடுகளை கொண்ட ஒரு ஆட்டு பண்ணை, இதுதான் ஒரு மொத்த சொத்து. இதில் அவருடைய கவச ஆடையை அடமானம் வைத்து 30 மரக்கால் கோதுமைக்காக அடமானம் வைத்து மீட்கப்படாமல் மரணித்து விட்டார். அது அடமானமா வைக்கப்பட்டிருக்கு ஒரு யகூதி இடத்தில், யூதனிடத்தில். எப்படி ஒரு செல்வ சீமானாக இருந்த ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னதிலிருந்து இழந்து இழந்து கடைசியாக அவருடைய நிலை எப்படி ஆகிவிட்டது தெரியுமா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையில் மரணிக்கிறார். அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கிறோம்,
ஒரு மனிதரை நம்ம வழிகாட்டியா ஏற்றுக்கொள்வதா இருந்தா இவர் நம்மிடமிருந்து எண்ணத்தை பெற்றார். நம்மிட்ட எது பெற்றிருக்க முடியாது, அவர் காலத்தில் வாழ்ந்த நம்மிடம் தான் பெற முடியாது, மொத்தப்பட்ட பெற முடியும். அவர் காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களிடமிருந்து இவர் அடைந்த லாபம் என்ன? ஒரு மனிதன் அவன் காலத்தில் வாழ்ந்த மக்கள்கிட்ட தான் லாபம் அடைய முடியும். எங்க தாத்தா வந்து உங்கள்கிட்ட தான் லாபம் அடைய முடியுமா? எங்க தாத்தா வந்து எங்க தாத்தா காலத்து மக்கள்கிட்ட தான் லாபம் அடைய முடியும். அவர் ஏதாவது லாபம் அடைந்தார் என்று சொல்வதாக இருந்தால் அவர் வாழ்ந்த காலத்தில் எந்த மக்களை சந்தித்தார்களோ அந்த மக்களிடத்திலிருந்து அவர் ஏதாவது அடைந்தாரா? வாங்கினாரா? திரட்டினாரா? பலமானாரா? இல்ல. பிரமிச்சு நிக்கிறோம். இப்படி ஒரு தலைவரா? அவ்வளவு கற்ற வாழ்க்கை 40 வருஷம் வரைக்கும் ஆள்றாரு. இது அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு. சொன்ன பிறகு இருந்தெல்லாம் இழக்கிறாரு. அப்ப இவருக்கு எந்த நோக்கமும் இல்ல. சிந்திச்சு பார்க்கிறோம். இவர் நம்மளை வச்சு ஏதோ சம்பாதிச்சு ஏதோ திரட்ட அப்படி நினைக்கவே இல்லை. உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதராக தான் அவர் இருந்தார். அல்லாஹ் தான் அவரை நியமித்திருக்கிறான். அதனால் தான் அவரால் இப்படி நடக்க முடிந்தது என்ற ஒரு முடிவுக்கு வருகிறோம். நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்புறமேல் வழி இல்லாம சம்பாதிக்க முடியலையோ, சம்பாதிக்க நினைச்சாரு முடியாம போச்சு அப்படி நினைக்கலாம்ல. சம்பாதிக்கலான்னு இறங்கி பார்த்தாரு, அது ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகல, அதனால இப்படி போயிட்டாருன்னு நினைக்க முடியுமா? இல்ல, ஒர்க் அவுட் ஆகி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. வணங்குதா? அவர் 40 வயசுல பணக்காரா இருந்தாரு. 53 வரைக்கும் சொந்த ஊர்ல இருந்தார். 13 வருஷ காலம் விரட்டி விட்டாங்க. ஊரை விட்டு விரட்டி அடிக்கிறார்கள். ஹிஜ்ரத் என்ற புனித பயணம் மேற்கொள்கிறார்கள். 10 ஆண்டுகள் மதீனாவிலே போய் இருக்கிறார்கள். அந்த 10 ஆண்டுகளும் அவர்களுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், நாளுக்கு நாள் அவர்களுடைய சாம்ராஜ்யம் விரிவடைகிறது. மரணிக்கிற நேரத்தில் அவங்களுடைய ஆட்சி எவ்வளவு பெரிய ஆட்சியாக இருந்தது என்றால், நம்ம இந்தியா இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு, இவ்வளவு பெரிய நிலப்பரப்புகளை கொண்ட ஒரு சாம்ராஜ்யத்தை 10 வருஷத்தில் உருவாக்கினார். இந்த இந்தியா உருவாவதற்கு கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு. இது திடீர்னு இந்தியா உண்டாகல. இது ஆயிரக்கணக்கான நாடுகள் இந்தியா என்பது இப்பதான் ஒரு நாடா இருக்குது. இதுக்கு முன்னாடி என்னது? ஆயிரக்கணக்கான நாடுகளாக இந்த இந்தியா இருந்தது. தமிழ்நாடு நூற்றுக்கணக்கான நாடாக இருந்தது. தாராபுரம் ஒரு நாடாக இருந்திருக்குது. கோயமுத்தூர் தனி நாடாக இருந்திருக்கிறது. திருவிதாங்கூர் அது ஒரு தனி நாடாக இருந்திருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒரு நாடுங்க. மைசூர் ஒரு நாடு, திண்டுக்கல் ஒரு நாடு, இப்படித்தான் இருந்திருக்கிறது. ஒவ்வொரு ஊரு ஒரு நாடாக, புதுக்கோட்டை ஒரு நாடு, ராமநாதபுரம் ஒரு நாடு, மதுரை ஒரு நாடு, தஞ்சாவூர் ஒரு நாடு, இப்படி 2000-3000 நாடா வச்சிருந்தாங்களே. இதை நம்ம முஸ்லிம் மன்னர்கள் வந்து உட்கார்ந்து மண்டையில தட்டி தட்டி, என்னடா இது ஜில்லாவுல நாடா, தாலுகாவுல நாடா, ஊர்ல நாடா, வாடங்க சேர்த்துட்டாங்க. இது செஞ்சு முடிக்க 800 வருஷம் அவங்க உழைச்சிருக்கிறாங்க. அவங்க அப்புறம் வெள்ளைக்காரன் ஒரு 200 வருஷம் பாடுபட்டு இருக்கிறான். அப்பதான் இந்தியான்னு வந்து உண்டாயிடுச்சு. வெள்ளைக்காரன் முஸ்லிம்கள் வரலன்னா அந்த காலத்தில் சேர சோழ பாண்டி இவங்களுக்குள்ள அடிச்சுட்டாங்கன்னு பாருங்களேன். சேரனுக்கு சோழனுக்கு சண்டை, சோழனுக்கு பாண்டி, இந்தியா பாகிஸ்தான் சண்டை நினைக்காது, தஞ்சாவூருக்கு மாதிரி தான் சண்டை நடக்கும். நம்ம வந்திருக்கிற 1000 வருஷம் 200 வருஷம் நம்ம ஆட்சி பண்ணல சொன்னா, 200 வருஷம் வெள்ளைக்காரன் ஆட்சி பண்ணல சொன்னா சண்டை எங்க நடக்கும்? தஞ்சாவூருக்கும் மதுரைக்கு, சோழனுக்கும் பாண்டியனுக்கும் நடக்கும். தஞ்சாவூர் சோழன், மதுரை வந்து பாண்டியன் அடிச்சு சாவுவாங்க. அவன் அணுகுண்டு வெடிப்பான், இவன் அணுகுண்டு வெடிப்பான். இதையெல்லாம் மாற்றுவதற்கு எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு? 1000 ஆண்டுகள். 1000 ஆண்டுகளில் உருவாக வேண்டிய ஒரு சாம்ராஜ்யத்தை 10 ஆண்டுகளில் உருவாக்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின அந்த சாம்ராஜ்யம் இப்ப இருக்கிற இந்தியா நிலப்பரப்பு இருக்குதே, அவ்வளவு பெரிய நிலப்பரப்பு. மதீனாவை கடந்து எகிப்து வந்து, யமன் வந்து, பாரசீக வளைகுடா வரைக்கும் தொட்டுவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள். பல பகுதிகளுக்கு ஆளுநர்களை, கவர்னர்களை அனுப்புகிற அளவுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள். அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய அதிபராக இருந்தார்களே, சம்பாதிக்க முடியுமா முடியாதா? கடைசி வரைக்கும் விரட்டிட்டே இருந்தாங்க. 13 வருஷம் தானே விரட்டின. 40வது வயசுல இருந்து 53வது வயசு வரைக்கும் விரட்டின. 53ல இருந்து 63 வரைக்கும் அவர் தான் விரட்டினார். அவரை கண்டு உலகம் பயப்பட்டது. எந்த அளவுக்கு பயப்பட்டது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஸிர்து பிர்ரோதி மஸீரத ஷஹரின், 1 மாத தொலைவில் இருப்பவனும் என்னை கேட்டாலே பயப்படுகிற அளவுக்கு அல்லாஹ் என்னை வலிமையாக வைத்திருக்கிறான்.
ஒரு மாத பயண தொலைவுல முகமது வர்றாரா, ஒரு மாசத்துக்கு சேர்ந்து வர்றா, பயப்படுறாங்க. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு அவர்தான் அவர் சர்வாதிகாரி, சூப்பர் பவர். உலகத்தில் வல்லரசுங்கிறாங்க இல்லையா, அவர் தான் வல்லரசு. ஒரே வல்லரசு. இன்னைக்கு அமெரிக்கா வல்லரசா இருக்கிறமா, இது அநியாயக்கார வல்லரசு, அது நேர்மையான வல்லரசு. இன்றைக்கு அமெரிக்கா இருக்கிறது மாதிரியான ஒரே வல்லரசாக இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மட்டும் இருந்தது. ரசூலுல்லாஹ் காணோம். ஊர் மக்கள் எல்லாம் தெருவில் பேசிட்டு இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க தெரியுமா? எந்த பக்கம் சத்தம் வருதோ அங்கிருந்து தன்னந்தனியாக அபூ தல்ஹாவுடைய அந்த குதிரையில ஏறி மின்னலென காற்றென பறந்து வந்தார்கள். வேகமா வந்து லம் துராவு பயப்படாதீங்க, பயப்படணுமே இல்ல. அதாவது இந்த சலசலப்பு கேட்ட உடனே இந்த மக்கள்லாம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி அவங்க வெளியே வர்றாங்க. எதிர்த்தாப்புல அபூ தல்ஹா வீடு, அவர்கிட்ட உள்ள குதிரையை உடனே வாங்கி கொண்டு எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஓடுறாங்க. தன்னந்தனியா, துணைக்கு ஆள கூப்பிடல. எதிரிகள் படை வருதான்னு பார்ப்பதற்காக வேண்டி வேற ஒரு ஆளை அனுப்பிவிடுவோம் வேண்டி இல்லாம நம்ம தனியா போறோமே, நம்ம உயிருக்கு என்ன ஆகும் என்று சிந்திக்காமல் தன்னந்தனியாக பல கிலோமீட்டர் ஓடி எந்த நடமாட்டமும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டு திரும்பி வந்து சொல்லும் போதுதான் பாக்குறாங்க, என்னடா இது நம்மளே லேட்டா போய் பதுங்கி வர்றோம் வெளியே, இந்த ஆள் அதுக்கு முந்தைய போயிட்டு தன்னந்தனியா யாரையும். இதான் தைரியம் என்பது. தைரியம் என்ன? இது தைரியம், இதான் துணிச்சல். மரணத்தை சந்திக்க தயார். மரணத்துக்கு நான் பயப்பட மாட்டேன்னு ஒருத்தன் நின்றானா அதுக்கு பேர் தைரியம். அடிக்கிறதுக்கு பேர் தைரியம் இல்ல, சாவ துணிஞ்சதுக்கு பேர் தான் தைரியம். ரெடின்னு போனாரா இல்லையா? ஒரு யுத்தத்துக்கு போய்விட்டு வருகிறார்கள். போய்விட்டு வந்து ஒரு மரத்தடியில் இளைப்பார்கள். அந்த மரத்தடியில் வாழை தொங்க விட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க, நீங்க எல்லாம் போய் வெவ்வேறு இடத்துல தங்கிக்கிறீங்க, நான் அப்படி தனியா படுத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க படுத்து விட்டார்கள். அவங்களும் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போமே சொல்லி சஹாபாக்கள் ஆளுக்கு ஒரு மரத்தை நோக்கி போயிட்டார்கள். அப்போ ஒரு ஆளு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து, எதிரி படையை சேர்ந்த ஒரு ஆளு அந்த கூட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து, இது நல்ல சந்தர்ப்பம், தனியா படுத்து கிடக்கிறாரு, வாழை வர தொங்க போட்டிருக்கிறாரு, கதையை முடிச்சிருவோம்னு சொல்லி வாழை உருவிக்கொண்டு, முகமதே என்ன சொல்றாங்க கொஞ்சம் கூட கலங்காம எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிட்டு, என்னப்பா இப்ப யாரு என்னை காப்பாத்துவா, என்ன அல்லாஹ் காப்பாத்துவான் அப்படி ஒண்ணுமே ஒரு அலட்டிக்கிறாம சாதாரணமா சொல்றாங்க. அல்லாஹ் காப்பாத்துவான்னு ஆடி போய் அவன் கையில் உள்ள வாழ்க்கையில அதை நபிகள்லாம் எடுத்துக்கொண்டு, இப்ப ஒண்ணு யாரு காப்பாத்துவா, உங்களை தவிர யாரும் காப்பாற்ற இயலாது. உடனே சஹாபாக்களை கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி நடந்து போச்சு, இவனை கூட பத்திரமா விட்டுவாங்க. அதாவது அவன் மிரட்டும் போது கூப்பிடல பாருங்க, ஃபேஸ் பண்ணி முறியடிச்சு தான் கூப்பிட்டாங்க. எப்ப கூப்பிடல, சஹாபாக்கள் ரவுண்ட் அப்படி ரவுண்ட் கட்டிருப்பாங்க, அவன் காலியா இருப்பான். ஒரு சவுண்ட் கொடுத்திருந்தா ரவுண்ட் கட்டிருப்பாங்கல்ல, கூப்பிடல. தன்னந்தனியாக நின்று ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம். யுத்த களத்திலே, உஹது போர்க்களத்திலே எல்லாம் ஓடிட்டாங்க, விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனா நபி அனன் நபியுல் கதீப், அனபுன் அப்துல் முத்தலிப், நான் நபி, பொய்யன் இல்லை, நான் எதுக்கு பயப்படுறேன், எல்லாம் விட்டுட்டு போ, நான் அல்லாஹ்வுடைய தூதன். அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, வீரண்டா அவர் தான் நிக்கிறாரு, தைரியம். ஒரு கொள்கையை சொல்றோம். இன்னைக்கு தாராபுரத்தில் அம்புடு ஜமாத்து எதிர்க்குது, 10 பேர் நின்று முழங்குறான, இந்த தைரியம் அவனுக்கு எப்படி கிடைச்சது? நீங்க ஊர்லாம் சேர்ந்துட்டு அக்கிரமத்தை பண்ணா நாங்க பயந்துருவோமா? நீங்க ஊர் விளக்கிறீங்கன்னா நாங்க பின்வாங்கி ஓடிடுவோமா? அடிச்சு பாத்தீங்க, உதச்சு பாத்தீங்க, ஊர் நீங்க செஞ்சு பாத்தீங்க, கொஞ்சம் நெஞ்சமா படுத்தீங்க 25 வருஷமாக. ஒரு காலம் உங்களால் வெல்ல முடியாது. நாங்கள் நெஞ்சை நிமிர்த்தி நிற்போம். அந்த தைரியத்தை யார் கொடுத்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 360 சிலைகளை வைத்து வழிபடுகின்ற அந்த பாத்திலான ஆலயத்துக்குள்ளே நுழைந்து, இது கற்சிலைகள், இது பேசாது, இதுக்கு சக்தி இல்லை, இதை வணங்காது என்று சொல்லி அடி வாங்கினாரே, அந்த தைரியம் உலகத்தில் எவனுக்கு இருக்கிறது? ஒரு தவறான கொள்கை என்று சொன்னால் அதை நெஞ்ச நிமிர்த்து சொல்வார். ஊரை விட்டு ஒதுக்கினாலும் சொல்வார், தாய் ஊழ வாங்கின அடிக்கு மேலையா? ஒரு மனிதன் பின்வாங்கி ஓடுவதாக இருந்தால் அந்த தாய்வு என்ற நகரத்திலே போய் மக்காவில் சொல்லி சொல்லி பார்க்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறான். தாய்வுக்கு போறாங்க, சின்ன பசங்களை எல்லாம் விட்டு அடிக்க விட்டு, கிறுக்கம் பைத்தியக்கார மாதிரி ஓட ஓட விரட்ட விட்டு, ரத்தம் சொட்ட சொட்ட திரும்ப தாயகத்துக்கு வர்றாங்க. அந்த இழிவையும் அந்த கேவலத்தையும் சுமந்தால்
அம்மாடி இன்னையோட இந்த வேலை நமக்கு வேணாம் அப்படி நம்ம எல்லாம் வந்திருப்போம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீரத்தை, அவருடைய துணிச்சலை முன்மாதிரியாக கொண்ட ஒருத்தன் பின்வாங்க மாட்டான். ஜமாத்தாளருக்கு சொல்லிக் கொள்கிறேன், நபிகள் நாயகம் தொழுதபடி நாங்கள் தொழுகிறோம், நெஞ்சிலே கை கட்டுகிறோம் என்றால் அந்த நபி வழியில் அவர் செய்தார், அவர் செஞ்சதை நாங்கள் செய்வோம். நீங்க ஊர் வழக்கத்துக்கோ உலகத்து வழக்கத்துக்கோ உங்க அஜத்துமார்களுக்கோ கேட்டுக்கொண்டு அந்த மாமனிதருடைய சுண்ணத்தை விட மாட்டோம். அடிச்சாலும் அதைத்தான் செய்வோம், உதைச்சாலும் அதைத்தான் செய்வோம். ஊரை விட்டு நீக்கினாலும் உங்கள் தொழுகையை பாழாக்கி விடாதீர்கள். நபி வழியை நம் வழி என்கிறீர்கள். இதுவரைக்கும் கேட்டது மட்டும் உங்களுக்கு இனிக்கும். இப்ப சொல்றதெல்லாம் இப்ப கசக்க போறதா சொல்ல போறேன். இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் இனிக்குது. இதெல்லாம் பெரிய கஷ்டம் கிடையாது. தத்துவம் அப்படி ரசிக்கிறீங்க, கடைபிடிக்கிறீங்களா? நபி வழியை நம் வழின்னு சொல்லக்கூடிய நீங்கள் முக்கியமான வணக்கம் தொழுகை. ரசூலுல்லாஹ் நெஞ்சில தான் கட்டினார்கள். ஒரு கட்டி எத்தனை ஒரு தொழுகிறீங்க? இப்படியே கட்டினாங்க, நிரூபிக்க ஏழுமா? அப்ப ஐங்கால தொழுகையை தொழுகிறீர்கள். இது பொம்பளைக்கு உள்ளதுட்டாங்க. பொம்பளை தான் இப்படி கட்டணும், ஆம்பளை இப்படி கட்டணும். அடே பொம்பளை இப்படி கட்டணும், ஆம்பளை இப்படி கட்டணும் உனக்கு சொன்னவன் யார்? ரசூலுல்லாஹ் சொன்னாரா? நபி சொன்னாரா? அவர் இப்படி கட்டு தந்தாரா? ஆணுக்கு பெண்ணுக்கு தனித்தனி தொழுகை இருக்குன்னு அவர் சொன்னாரா? ஆண்களுக்கு என்ன தொழுகை அதுதான் பெண்களுக்கும். மாதவிடாய் நேரத்தில் தொழக்கூடாது என்பதுதான் தனி சட்டம், உங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரி தொழுகை. தொழுகையை நாசம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கைகளை உயர்த்த வேண்டும், தக்பீர் கட்டும் போது உயர்த்த வேண்டும், ருக்குவுக்கு போகும்போது உயர்த்த வேண்டும், ருக்குல இருந்து எழுந்திருக்கும் போது உயர்த்த வேண்டும். இப்படி நபிகள் நாயகம் சொன்னார். இப்னு உமர் அறிவிக்கிற ஹதீஸ் புகாரியில, முஸ்லிம்ல, அபூதாவுதுல எல்லா நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சுன்னத்தை நீங்கள் பாழாக்கிறீர்கள். நபி வழி நம் வழி மீலாதுலா கொண்டாடுறது நபி வழியா? இந்த நபி வழி எங்கே? உங்களுடைய தொழுகையை பாழாக்கி விட்டு மறுமையில் எப்படி வெற்றி பெறுவீர்கள்? கஷ்டப்பட்டு தொழுகிறீங்க, தொழுகிற முறை அவர் சொன்னபடி இல்லாட்டி எப்படிங்க எடுக்கணும்? அதுக்கு தானே அவர் அனுப்பினான்ல. எதுக்கு அவங்களை அனுப்பினார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவங்களை தொழுகிறதை கற்றுத் தருவதற்குத்தான், நோன்பை கற்றுத் தருவதற்குத்தான், ஜக்காத்தை கற்றுத் தருவதற்குத்தான், ஹஜ்ஜை கற்றுத் தருவதற்குத்தான், உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத் தருவதற்குத்தான் அவங்கள அனுப்புனா. நீங்க என்ன பண்றீங்க? தொழுகையை நாசமாக்கி கொண்டிருக்கிறீர்கள், நோன்பை நாசமாக்கி கொண்டிருக்கிறீர்கள், புது புது தொழுகையில உண்டாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ரமலானில் 8 ரக்காத் தொழுதார்கள் என்று ஆதாரம் இருக்கிறது, 20 தொழுதார்கள் என்று எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்? நபிகள் நாயகத்தை தூக்கி எறிந்துவிட்டு அஜர்த்து சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், அபூபக்கர் சொன்னார், உமர் சொன்னார். அபூபக்கர் உமர்லாம் நல்ல ஆளுக்கா? ரசூலுல்லாஹ்வோட பெரிய ஆளுகளா? நபிகள் நாயகத்துக்கு நல்ல ஆளுகளா? அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வருமா உங்களுக்கு எல்லாம்? அல்லாஹ்ட்ட இருந்து மார்க்கம் அவங்க வழியா தான் நமக்கு கிடைக்குமா? குர்ஆன் அவங்க வழியா தான் வந்துச்சா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதைத்தான் உங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் 8 ரக்காத் தொழுவதற்கு பதிலாக ரமலானிலே 20 ரக்காத்தை தொழுகிறீர்கள். இது எப்படி? இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு மேல பெரிய ஆளியா? இதை சொல்லி தந்த ஆளு உங்களுக்கு யாரு? இந்த உலமாக்கள்கிட்ட போய் கேளுங்க, நபிகள் நாயகம் செஞ்சாங்களான்னு போய் கேட்க சொல்லுங்க பார்ப்போம். நபிகள் நாயகம் செஞ்சதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸை எடுத்து காட்டினால் 10 லட்சம் ரூபாய் தருண்டு அறிவிச்சிருக்கோம். 25 வருஷமா ஒருத்தர் வாங்கிட்டு போக காணோம். வச்சுக்கிட்டு அர்த்தம் கிடையாது. இல்ல ஆதாரம் காட்டையில, கேமராவுக்கு காட்டையில. அத்தஹியாத்தில் அமர்ந்து கொண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை அசைத்தார்கள் என்று வாயில் இப்னு ஹுஜ்ரி என்ற சஹாபி அத்தஹியாத்தில் வலது கையை வலது உடையில் வைத்தார்கள், இடது கையை இடது உடையில் வைத்தார்கள், 3 விரல்களை மடக்கினார்கள், 2 விரலை மடக்கினார்கள், இந்த நடுவிரலையும் ஆட்காட்டி விரலையும் வளையமா போட்டார்கள். ஆட்காட்டி விரலை நீங்க அசைத்துக் கொண்டிருந்தார்கள். நான் பார்த்தேன். வாயில் இப்னு ஹுஜ்ருங்கிற சஹாபி கண்ணால பார்த்துட்டு ஐ விட்னஸ், நேரடி சாட்சியத்தோட அவர் சொல்லுகிறார். முஸ்னத் அகமதுல, தாரமியில, நசையில, இன்னும் பல இப்னு குஸைமாவுல, இப்னு ஹிப்பான்ல, இன்னும் ஏராளமான நூல்கள்ல ஆதாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சுன்னத்தை, இந்த நபி வழியை மனிதர்களுக்கு பயந்து கொண்டு நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். ஒரு மாதிரி பார்ப்பீங்க, எவனை என்னிட பார்த்துட்டு போட, நான் அந்த முகமது நபி சொன்னதை நான் செய்வேன், என் உயிரை விட மேலாக நான் அவரை மதிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க எப்ப மூமின் ஆவீங்க தெரியுமா? லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாஸி அஜ்மஈன். ஒருவன் மூமினாக அந்த சமுதாயத்தில் ஒருவனாக ஆவதாக இருந்தால் அவன் பெற்றோரை விட,
அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, அகில உலக மக்களை விட என்னை நேசிக்காதவரை அவன் மூமின் கிடையாது. நீ நேசிக்கணும் நபிகள் நாயகத்தை. எப்படி நேசிக்கணும்? உன் பொண்டாட்டியை விட நேசிக்க வேண்டும். ஒவ்வொரு பொண்டாட்டியும் நேசிக்க வேண்டும். புருஷனை விட நேசிக்க வேண்டும். தகப்பனை விட நேசிக்க வேண்டும். தாயை விட நேசிக்க வேண்டும். உலகத்தில் உள்ள மக்களை விட அவரைத்தான் முதலில் நேசிக்க வேண்டும். இல்லன்னா மூமின் இல்லைன்னாங்க. நீ அவரை நேசிச்சா எவன் என்ன சொன்னா உனக்கு என்ன நிக்க மாட்டியா? நபி வழியை நம்ம பேசுறதுக்கு நல்லா இருக்குது. கடைப்பிடிக்கணும் வாழ்க்கையில. நபி வழியை நம் வழின்னு எல்லாத்தையும் கடைப்பிடிச்சு பாருங்க. இந்த மாசத்துல உள்ள அனாச்சாரங்கள், இந்த ரஜ மாசமா இது மேராஜ்னு சொல்லி மேராஜுக்கு ஒரு தொழுகைம்பாங்க. என்னடா மேராஜ் தொழுகை எங்கடா இருக்கு? எந்த குரான்லடா இருக்கு? இல்ல. நபிகள் நாயகம் மேராஜ் தொழுகை தொழுதாங்களா? இல்ல. தொழுறாங்க. உனக்கு யாரு சொல்லி தந்தா? அடே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு மாசத்தில் மேராஜ் போனார்கள். ஒரு ஆதாரம் இருக்குதா? மேராஜ் போனதுக்கு ஆதாரம் இருக்கிறது. அல்லாஹ்வோட உரையாடியதுக்கு ஆதாரம் இருக்கிறது. ஆனால் ரஜபு மாதத்தில் நடந்தது என்பதற்கு ஆதாரம் கிடையாது. ரஜபு மாசம் 27 நடந்தது என்பதற்கு ஆதாரம் கிடையாது. எந்த தேதியில் நடந்தது ரெக்கார்டு கிடையாது. போனார்கள் செய்தி மாத்திரம் தான் இருக்கு. அதைத்தான் நீ நம்பணும். அப்படி எப்படி ரஜபுல நோன்பு வைப்ப? மேராஜ் கந்தூரி கொண்டாடுற அன்னைக்கு ராத்திரிக்கு ஒரு ஸ்பெஷல் நோன்பு, அன்னைக்கு ராத்திரிக்கு ஸ்பெஷல் தொழுக, அன்னைக்கு ராத்திரிக்கு ஒரு ஸ்பெஷல் கந்தூரி, அதுக்கடுத்து ஷாபான் மாசம் வந்தா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தொழுக, பராத்து அடுத்த மாசம் பராத்துன்னு சொல்லி என்ன செய்யறது? அதுக்கு தனி கொழுக்கட்டை. எங்க ஊர்ல ஒண்ணு செய்வர் போடுவாங்க. நீளமா ஒரு கொழுக்கட்டை, ரவுண்டா ஒரு கொழுக்கட்டை. இப்படி கொழுக்கட்டை செய்யறது. இந்த கொழுக்கட்டையை செய்து 3 யாசின் ஓதணுமா? ஒரு யாசின் ஓதுனா பணக்காரனா போகலாமா? ஒரு யாசின் ஓதுனா 95 வயசு வரைக்கும் வாழ்வாராம் இவரு. இப்படி எல்லாம் என்னென்னமோ கதையை கட்டி. இதெல்லாம் யார் சொன்னா? இதெல்லாம் அன்னைக்குன்னு ஒரு சிறப்பு நோம்பா? அன்னைக்குன்னு தஸ்பீஹ் தொழுகை சிறப்பு தொழுகையா? 100 குல்ஹுவல்லா ஓதணுமா? 200 இது ஓதணுமா? என்னென்னமோ அடிச்சு விட்டுருக்கானுவோ. இதெல்லாம் எங்க இருக்குது? எந்த குர்ஆன்ல இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதன் தஸப ஷஅபான் ஃபலா தஸுமு. ஷஅபான் பாதியாகிவிட்டால் நோன்பு வைக்காதீங்கன்றாங்க. வச்சு வாங்குறாங்க. அடே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு சொன்ன கட்டளை என்ன? ஷஅபான் பாதி வந்து விட்டால் நோன்பு வைக்க கூடாது. கடைசி அந்த 15 நாளைக்கு வைக்க கூடாது. ரமலான்லாம் வைக்கணும். வழக்கமா நோன்பு வைக்கிறார்கள் தான் வச்சுக்கலாம். திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறவங்க, வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறவங்க, பிறை 13, 14, 15ல நோன்பு வைக்கிறவங்க, அப்படி உள்ளவங்களா இருந்தா வச்சுக்கலாமே தவிர அதுக்குன்னு பிரத்யேகமா வைக்க கூடாது. நீ எதுக்கு வைக்கிற? ரசூலுல்லாஹ் வைக்க கூடாதுன்னு சொன்ன நாள்ல ஒரு நோம்பா, தடை செய்த நாள்ல ஒரு நோம்பான்னு கேட்கிறேன். அநியாயம் பண்ணி வச்சுக்கிறாங்க மார்க்கத்தை போட்டுக்கிட்டு. இப்ப நபி வழியை நம் வழி என்பதை நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் எல்லாத்துக்கும் வாங்க. இதுல எல்லாம் கரெக்டுங்கிறீங்க. அஜர்த்தெல்லாம் வேணாண்டா, அதெல்லாம் கிடையாது. அஜர்த்து இமாம்களை விட அது முடியாது. நீ என்ன நபி வழி நம்ம ஏமாத்திரியா இல்லையாப்ப? நீ உன்னையே ஏமாத்திட்டு இருக்கிறப்பா. நீ செய்யற எல்லாமே ரசூலுல்லாஹ் செய்யாத காரியங்கள். நீ நபி வழி நம்ம வழிங்கிறிய. மூத்தா போனா கட்டம் ஓதுற. ரசூலுல்லாஹ் காட்டினதா? நபி வழியை நம்ம வழிங்கிறவன் என் கட்டம் ஓதுறான். 3ஆம் பாத்தியா ஓதுறீங்களா? உங்க ஊர்ல உண்டா? 7ஆம் பாத்தியா உண்டா? 40ஆம் பாத்தியா உண்டா? இது யார் சொன்னா? நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. வாழும்போது அவங்க மனைவி கதீஜா மூத்தா போயிட்டாங்க. மனைவிக்கு 40ஆம் பாத்தியா ஓதுனாங்களா? ஓதுனா நம்மளும் ஓதுவோம். ஓதுனா ஓதுவோம். கேள்வி கேட்க மாட்டோம். நபிகள் நாயகம் செய்தார்கள் என்று சொன்னால் எது ஒரு வார்த்தை பேச மாட்டோம். உடனே கடைப்பிடிப்போம். நீ ஒரு ஆதாரம் காட்டு. கதீஜா நாயகம் மூத்தா போனாங்கல்ல, அப்ப ரசூலுல்லாஹ் வந்து 3ஆம் பாத்தியா ஓதுனாங்க, 7வது நாளைக்கு ஓதுனாங்க, 40க்கு ஓதுனாங்கன்னு காட்டு. ரசூலுல்லாஹ் உசுரோட இருக்கும் போதே அவங்க சின்ன பாப்பா ஹம்சா மூத்தா போனாரு, அவருக்கு ஓதுனாங்களா? ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும் பொழுது அவங்களுடைய 2வது மகள் ருக்கையா மூத்தா போனாங்க. உசுரோட இருக்கும் போதே மகளை பறி கொடுத்தாங்க. அவங்களுக்காக ருக்கையாவுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3, 7, 40 ஓதுனாங்களா? வருஷ பாத்தியா ஓதுனாங்களா? ஓத கிடையாது. அவங்க உசுரோட இருக்கும்போது அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் இருந்துதான் இப்ராஹிம், அவருக்கு ஓதுனாங்களா? 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா ஓதுனாங்களா? 40 ஓதுனாங்களா? அப்ப ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குடும்பத்தில் எத்தனை பேரை பறி கொடுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இதை ஓதலைங்கும் போது நம்ம ஏன் ஓதணும்? இது நபி வழி இல்ல. வேற எவனோ எதுக்கோ உண்டாக்கி வச்சிருக்கான் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி. பிற சமுதாய மக்கள் எப்படி வந்து திதி தவசம் இந்த இறந்து போனவர்களுக்கு சடங்குகளை செய்து அவங்க வயிறுகளை உஞ்ச விருத்தி செய்கிறார்களோ அந்த மாதிரி நோக்கத்திற்காக இந்த சமுதாயத்தில் யாரோ உண்டாக்கி இருக்கிறார்கள். நபியை மதிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் தூக்கி எறிஞ்சிடும். இந்த நிமிஷத்தோடு தூக்கி எறியும். இந்த கட்டம் பாத்தியா இதுக்கெல்லாம் அனுமதியே கிடையாது. மூத்தா போன ஆட்களுக்கு செய்யற விஷயங்கள் சில இருக்குது நபி வழியில, அதை செய்யுங்க. அதை நான் சொல்றேன், எல்லா கூடத்தையும் சொல்லிட்டு வர்றேன். என்னடா செய்யாதுன்னு சொன்னா பத்தாது, செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒண்ணும்ல.
மூத்தா போன ஆளுக்கு நம்ம அத்தா வளர்த்தாரு, கஷ்டப்பட்டாரு, அப்படி தூக்கி கொண்டு போட்டு வர சொல்றாங்க, ஒன்னும் செய்யக்கூடாதுங்கிறாங்கன்னு ஒரு பிரச்சாரம். யார் செய்யக்கூடாதுன்னு சொல்றா? நபி சொன்னதை செய். நபிகள் நாயகம் என்ன செய்ய சொன்னார்களோ அதை செய்யணும்னு சொல்றோம். என்ன சொன்னாங்க? உங்க தகப்பனாரோ தாயாரோ பொண்டாட்டியோ புருஷனோ பிள்ளையோ மூத்தா போயிட்டாங்களா, அவங்க ஏதாவது கடன் பட்டிருக்காங்களான்னு முதல் பார்க்கணும். மூத்தா போன ஆளுக்கு செய்யற முதல் வேலை என்னது? யார்கிட்ட கடன் வாங்கியிருக்காரா? நம்ம அத்தா மூத்தா போயிட்டாரு, இந்த இப்ராஹிமுக்கு 100 ரூபா கொடுக்கணும், இஸ்மாயிலுக்கு 1000 ரூபா கொடுக்கணும், காதர் பாஷாக்கு 10,000 ரூபா கொடுக்கணும் வருது. கூப்பிட்டு விட்டு நான் தந்துடுறேன், எங்க வாப்பா கடன் நான் தந்துடுறப்பா, ஏத்துக்கிட்டப்பா அப்படின்னு சொல்லு. வசதி இருந்தா கொடுத்தே கொடு. கொடுக்கவே ஏழாவது அளவு குறைஞ்சு வச்சுட்டு போயிட்டாரா, அவன் கெஞ்சு இந்த வாங்கிட்டாரு, இந்த உலகத்துல மன்னிக்கலன்னு எங்க வாப்பா மறுமையில மாட்டிக்குவாரு, கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருப்பா, மறுமையில கேசு கொண்டு வராதப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கெதறி கூத்தாடி அவனை கடனுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். உங்க தகப்பனார் கடன் பட்டு விட்டு மூத்தாகி விட்டால் மறுமையில கடன் கொடுத்தவன் நிற்பான். யாரெல்லாம் என்கிட்ட 10,000 ரூபாய் வாங்கிட்டாங்க, அங்க 10,000 திருப்பி கொடுக்கலுமா? நோட்டுலாம் செல்லாதாங்க. என்னத்தை திருப்பி கொடுப்பாரு உங்க அத்தா? அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அமல்களை தான் திருப்பி கொடுக்க சொல்லுவான். 10,000 ரூபாய் தரணுமா? இந்த 5 வருஷம் தொழுகை திருப்பி கொடுறான். உங்க அத்தா 5 வருஷம் தொழுதிருப்பார்ல, அது அவனுக்கு போய் சேர்ந்துடும். இன்னொருத்தன் எந்திரிப்பான், யாரெல்லாம் எனக்கு 5,000 ரூபாய், அப்படியா 2 வருஷம் நோம்ப கொடு. இன்னொருத்தன் எந்திரிப்பான், யாரெல்லாம் எனக்கு ஒரு 3,000 ரூபாய் இருக்கு, இந்த 1 வருஷம் தொழுகை கொடு. கடைசியில் பார்த்தா கோழி மட்டும் தான் மிஞ்சி. இவர் தொழுதிருப்பார், அவருக்கு சேராது. நோம்பு வச்சுப்பார், அவருக்கு சேராது. ஹஜ்ஜி செஞ்சிருப்பார், அவருக்கு சேராது. கடைசியில் நிற்பாரு, அதோட கூட எல்லாம் விட மாட்டான். இன்னொருத்தன் எந்திரிப்பான், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் இருக்குதே அப்படிமா, ஒரு அமல் மிச்சமா இருக்காது. என்னடா என்ன இருக்க வேண்டாம், ஒண்ணுமே இல்ல, அப்படியா? இவன் செஞ்ச பாவத்தை அவன் நிற்க வை. இது தேவையா? உங்க அத்தாக்கு தேவையா? உங்க அத்தா அம்மாக்கு தேவையான? அப்ப இது வரக்கூடாது. இது சொல்லி தந்தார்களா உலமாக்கள்? எதை சொல்லி தந்தாங்க? அல் பாத்தியாண்டு 1,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்க தச்சனைக்கு உரிய வழியை சொன்னார்கள், திங்கிறதுக்குரிய வழியை சொன்னார்கள். அடே, ஒரு தகப்பனார் நாளைக்கு மறுமையில மாட்டிக்கொள்ள கூடாது என்று சொன்னால் அவரே கொஞ்சம் கொஞ்சம் அமல் செஞ்சுட்டு போயிருக்கிறார், அதுவும் அடுத்தவண்டத்தை கொடுக்கிறதுக்கா? அப்ப நம்ம முதல் வேலை தகப்பனுக்கு நீங்கள் இறந்து போனவர்களுக்கு செய்யற வேலை என்ன தெரியுமா? அவர் பட்ட கடன்களை தீர்ப்பதற்கு பாடுபடுங்கள். அது நபி வழி. கடனை தீர்த்துட்டீங்களா, அடுத்து என்ன பண்ணணும்? அவருக்கு ஏதாவது நோன்பு கடமையா இருந்துச்சான்னு பார்க்கணும். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், மண் மாத்தவ அலைஹி சவமுன் சாம அன்ஹு வலியு. ஒருத்தன் நோன்பு கடமையாக இருந்து மூத்தாகிவிட்டால் அந்த நோன்பை அவனுடைய வாரிசுகள் வைக்க வேண்டும். உங்க அத்தாவுக்கு 10 நோன்பு வைக்காம மூத்தா போயிட்டார். 20 நாள் நோன்பு வச்சாரு, 10 நாள் நோன்பு வைக்கல, உடம்பு சரியில்லை, ரமலானுக்கு பிறகு அப்புறம் வைக்கணும்னு நினைச்சாரு, அவரும் மூத்த போயிட்டாரு. 10 நாள்ல தெரியும் உங்களுக்கு. நீங்க என்ன செய்யணும்? எல்லாம் தாப்பனா இருக்கா, அந்த நோன்பு வைக்கிறேன். இது வச்சா வயிற்று பசிக்குமே, 1,000 ரூபாய் ஈஸியா கொடுத்துடலாம்ல. 1,000 ரூபாய் கொடுக்குற ஈஸி, 10 நோம்பு வைக்கிறது கஷ்டம். உங்களுக்கா பட்டினி கிடந்து வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சு பாலைவனத்தில் கிடந்து எல்லா இளமையெல்லாம் இழந்து சம்பாரிச்சு அப்ப இருக்கானே, அவனுக்கு 10 நோம்பு வைக்க தயாரா இல்ல. அவன் சொர்க்கத்துக்கு போகணும் என்பதற்காக வேண்டி அவன் மீது சுமத்தப்பட்ட அந்த கடமையை செஞ்சீங்களா? தாயாருக்கு செஞ்சீங்களா? யாராவது மூத்தா போன தாய் வந்து எடுத்த மரணப்படுக்கையில் கிடக்கிற நேரத்தில் கேட்டீர்களா? தள்ளாத வயசுல இருப்பாங்க, அம்மா ஏதாவது நோம்பு உங்களுக்கு பாக்கி இருக்குதா, உங்களுக்கு ஏதாவது நோம்பு எத்தனை வருஷமா விட்டு இருக்கிறீங்களா? உங்க அப்பன்ட்ட கேட்டீங்களா? உங்க ஆத்தாட்ட கேட்டிருப்பீங்களா? இதுதான் தாய் தகப்பனுக்கு செய்யற கடமையா? நீங்க நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஹஜ்ஜி கடமையா இருந்து அவரே முசாபிரா மூத்தா போனா நீங்க செய்ய தேவையில்லை. அவருக்கு நல்ல வசதி இருந்து ஹஜ்ஜிக்கு போக வாய்ப்பும் இருந்து அவர் போகாம பார்த்து போயிட்டாருன்னு வைங்க, இப்ப நீங்க அந்த ஹஜ்ஜி செய்யணும். செய்யாட்டி ஒரு கேள்வி இருக்கு, நீங்க செஞ்சா ஒரு கேள்வி இல்லை. ஒரு பெண்மணி வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாயார் ஹஜ்ஜி கடமையா இருந்து மூத்தா போயிட்டாங்க, நான் செய்யட்டாமா? நான் செய்யட்டுமா? அதை உன் தாயார் பட்ட கடனை நீ தானமா கொடுப்ப, கூட அல்லாஹ்வுடைய கடனை கொடு. மனுஷன் கொடுக்கிற கடனை விட அல்லாஹ் தைனுல்லாஹி ஆக்கை அயுக்குலாபி, அல்லாஹ்வுடைய கடன் நிறைவேற்றப்படுவதற்கு அதிக தகுதியானதுன்றாங்க. அதை செஞ்சமா? அதை செய்ய தயாரா இல்ல. ஹஜ்ஜ நிறைவேற்றணும். அதுபோல என்ன செய்யலாம்? ரசூலுல்லாஹ் காணோம், ஊர் மக்கள் எல்லாம் தெருவில் பேசிட்டு இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க தெரியுமா? எந்த பக்கம் அந்த சத்தம் வருதோ அங்கிருந்து தன்னந்தனியாக அபூ தல்ஹாவுடைய அந்த குதிரையில ஏறி மின்னலன காற்றன பறந்து வந்தார்கள். வேகமா வந்து லம் துராவு பயப்படாதீங்க, பயப்படணுமே இல்ல,
அதாவது இந்த சலசலப்பு கேட்ட உடனே இந்த மக்கள்லாம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி அவங்க வெளியே வர்றாங்க. எதிர்த்தாப்புல அபூ தல்ஹா வீடு, அவர்கிட்ட உள்ள குதிரையை உடனே வாங்கி கொண்டு எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வர்றாங்க. தன்னந்தனியா துணைக்கு ஆள கூப்பிடல. எதிரிகள் படை வருதான்னு பார்ப்பதற்காக வேண்டி வேற ஒரு ஆளை அனுப்பிவிடுவோமே இல்லாம நம்ம தனியா போறோமே, நம்ம உயிருக்கு என்ன ஆகும் என்று சிந்திக்காமல் தன்னந்தனியாக பல கிலோமீட்டர் ஓடி எந்த நடமாட்டமும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டு திரும்பி வந்து சொல்லும் போதுதான் பாக்குறாங்க, என்னடா இது நம்மளே லேட்டா போய் பதுங்கி பதுங்கி வர்றோம் வெளியே, இந்த ஆள் அதுக்கு முந்தைய போயிட்டு தன்னந்தனியா யாரையும். இதான் தைரியம் என்பது. தைரியம் என்ன? இது தைரியம், இதான் துணிச்சல். மரணத்தை சந்திக்க தயார். மரணத்துக்கு நான் பயப்பட மாட்டேன்னு ஒருத்தன் நின்றானா அதுக்கு பேர் தைரியம். அடிக்கிறதுக்கு பேர் தைரியம் இல்ல, சாவ துணிஞ்சதுக்கு பேர் தான் தைரியம். ரெட்டின்னு போனாரா இல்லையா? ஒரு யுத்தத்துக்கு போய்விட்டு வருகிறார்கள். போய்விட்டு வந்து ஒரு மரத்தடியில் இளைப்பாறுகிறார்கள். அந்த மரத்தடியில் வாழை தொங்க விட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க, நீங்க எல்லாம் போய் வெவ்வேறு இடத்துல தங்கிக்கிறீங்க, நான் இப்படி தனியா படுத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க படுத்து விட்டார்கள். அவங்களும் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போமே சொல்லி சஹாபாக்கள் ஆளுக்கு ஒரு மரத்தை நோக்கி போயிட்டார்கள். அப்ப ஒரு ஆளு ஃபாலோ பண்ணிட்டே வந்து, எதிரி படையை சேர்ந்த ஒரு ஆளு அந்த கூட்டத்தை ஃபாலோ பண்ணிட்டே வந்து, இது நல்ல சந்தர்ப்பம், தனியா படுத்து கிடக்கிறாரு, வாழை வர தொங்க போட்டிருக்கிறாரு, கதையை முடிச்சிருவோம்னு சொல்லி வாழை உருவிக்கொண்டு, முகமதே என்ன சொல்ற என்ன சொல்றங்கிற, கொஞ்சம் கூட கலங்காம எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிட்டு, என்னப்பா இப்ப யாரு என்னை காப்பாத்துவா, என்ன அல்லாஹ் காப்பாத்துவான் அப்படி ஒண்ணுமே ஒரு அலட்டிக்கிறாம சாதாரணமா சொல்றாங்க. அல்லாஹ் காப்பாத்தோன்னு ஆடி போய் அவன் கையில் உள்ள வாழ்க்கிறோம். அதை நபிகள்லாம் எடுத்துக்கொண்டு இப்ப ஒண்ணு யாரு காப்பாத்துவா, உங்களை தவிர யாரும் காப்பாற்ற இயலாது. உடனே சஹாபாக்களை கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி நடந்து போச்சு, இவனை கூட பத்திரமா விட்டுவாங்க. அதாவது அவன் மிரட்டும் போது கூப்பிடல பாருங்க, ஃபேஸ் பண்ணி முறியடிச்சு தான் கூப்பிட்டாங்க. எப்ப கூப்பிடல, சஹாபாக்கள் நான் ரவுண்ட் அப்படி ரவுண்ட் கட்டிருப்பாங்க, அவன் காலியா இருப்பான். ஒரு சவுண்ட் கொடுத்திருந்தா ரவுண்ட் கட்டிருப்பாங்கல்ல, கூப்பிடல. தன்னந்தனியாக நின்று ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம். யுத்த களத்திலே, உஹது போர்க்களத்திலே எல்லாம் ஓடிட்டாங்க, விரல் விட்டு எண்ணக்கூடிய இருக்கிறார்கள். ஆனா நபி அனன் நபியு லா கதிப் அனபுன் அப்துல் முத்தலிப், நான் நபி, பொய்யன் இல்லை, நான் எதுக்கு பயப்படுறேன், எல்லாம் விட்டுட்டு போ, நான் அல்லாஹ்வுடைய தூதன். அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, வீரண்டா அவர் தான் நிக்கிறாரு, தைரியம். ஒரு கொள்கையை சொல்றோம். இன்னைக்கு தாராபுரத்தில் அம்புடு ஜமாத்தை எதிர்க்குது, 10 பேர் முழங்குறானே, இந்த தைரியம் அவனுக்கு எப்படி கிடைச்சது? நீங்க ஊர்லாம் சேர்ந்து அக்கிரமத்தை பண்ணா நாங்க பயந்துருவோமா? நீங்க ஊர் விளக்கிறீங்கன்னா நாங்க பின்வாங்கி ஓடிடுவோமா? அடிச்சு பாத்தீங்க, உதச்சு பாத்தீங்க, ஊர் நீங்க செஞ்சு பாத்தீங்க, கொஞ்சம் நெஞ்சமா படுத்தீங்க 25 வருஷமாக. ஒரு காலம் உங்களால் வெல்ல முடியாது. நாங்கள் நெஞ்சை நிமிர்த்தி நிற்போம். அந்த தைரியத்தை யார் கொடுத்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 360 சிலைகளை வைத்து வழிபடுகின்ற அந்த பாத்திலான ஆலயத்துக்குள்ளே நுழைந்து, இது கற்சிலைகள், இது பேசாது, இதுக்கு சக்தி இல்லை, இதை வணங்காது என்று சொல்லி அடி வாங்கினாரே, அந்த தைரியம் உலகத்தில் எவனுக்கு இருக்கிறது? ஒரு தவறான கொள்கை என்று சொன்னால் அதை நெஞ்ச நிமிர்த்து சொல்வார். ஊரை விட்டு ஒதுக்குனாலும் சொல்வார். தாய் உள்ள வாங்கின அடிக்கு மேலையா? ஒரு மனிதன் பின்வாங்கி ஓடுவதாக இருந்தால் அந்த தாய்வு என்ற நகரத்திலே போய் மக்காவுல சொல்லி சொல்லி பார்க்கறாங்க, கேட்க மாட்டேங்கிறான். தாய்வுக்கு போறாங்க, சின்ன பசங்களை எல்லாம் விட்டு அடிக்க விட்டு, கிறுக்கம் பைத்தியக்கார மாதிரி ஓட ஓட விரட்ட விட்டு, ரத்தம் சொட்ட சொட்ட திரும்ப தாயகத்துக்கு வர்றாங்க. அந்த இழிவையும் அந்த கேவலத்தையும் சுமந்தால், அம்மாடி இன்னையோட இந்த வேலை நமக்கு வேணாம் அப்படின்னு நம்ம எல்லாம் வந்திருப்போம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீரத்தை, அவருடைய துணிச்சலை முன்மாதிரியாக கொண்ட ஒருத்தன் பின்வாங்க மாட்டான். ஜமாத்தாளருக்கு சொல்லிக் கொள்கிறேன், நபிகள் நாயகம் தொழுதபடி நாங்கள் தொழுகிறோம், நெஞ்சிலே கை கட்டுகிறோம் என்றால் அந்த நபி வழியில் அவர் செய்தார். அவர் செஞ்சதை நாங்கள் செய்வோம். நீங்க ஊர் வழக்கத்துக்கோ உலகத்து வழக்கத்துக்கோ உங்க அஜர்த்துமார்களுக்கோ கேட்டுக்கொண்டு அந்த மாமனிதருடைய சுண்ணத்தை விட மாட்டோம். அடிச்சாலும் அதைத்தான் செய்வோம், உதைச்சாலும் அதைத்தான் செய்வோம். ஊரை விட்டு நீக்கினாலும் உங்கள் தொழுகையை பாழாக்கி விடாதீர்கள். நபி வழியை நம்மளி என்கிறீர்கள். இதுவரைக்கும் கேட்டது மட்டும் உங்களுக்கு இனிக்கும். இப்ப சொல்றதா கசக்க போறதா சொல்ல போறேன். இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் இனிக்குது. ஏன் இதெல்லாம் பெரிய கஷ்டம் கிடையாது. தத்துவம் அப்படி ரசிக்கிறீங்க, கடைபிடிக்கிறீங்களா? நபி வழியை நம் வழின்னு சொல்லக்கூடிய நீங்கள் முக்கியமான வணக்கம் தொழுகை,
ரசூலுல்லாஹ் நெஞ்சில தான் கட்டினார்கள். இப்படி கட்டி எத்தனை ஒரு தொழுகிறீங்க? இப்படியே கட்டினாங்க, நிரூபிக்க ஏழுமா? அப்ப ஐங்கால தொழுகையை தொழுகிறீர்கள், இது பொம்பளைக்கு உள்ளதுட்டாங்க. பொம்பளை தான் இப்படி கட்டணும், ஆம்பளை இப்படி கட்டணும். அடே பொம்பளை இப்படி கட்டணும், ஆம்பளை இப்படி கட்டணும் உனக்கு சொன்னவன் யார்? ரசூலுல்லாஹ் சொன்னாரா? நபி சொன்னாரா? அவர் இப்படி கட்டு தந்தாரா? ஆணுக்கு பெண்ணுக்கு தனித்தனி தொழுகை இருக்குன்னு அவர் சொன்னாரா? ஆண்களுக்கு என்ன தொழுகை அதுதான் பெண்களுக்கும். மாதவிடாய் நேரத்தில் தொழக்கூடாது என்பதுதான் தனி சட்டம், உங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரி தொழுகை. தொழுகையை நாசம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கைகளை உயர்த்த வேண்டும், தக்பீர் கட்டும் போது உயர்த்த வேண்டும், ருக்குவுக்கு போகும்போது உயர்த்த வேண்டும், ருக்குவில் இருந்து எழுந்திருக்கும் போது உயர்த்த வேண்டும். இப்படி நபிகள் நாயகம் சொன்னார். இப்னு உமர் அறிவிக்கிற ஹதீஸ் புகாரியில, முஸ்லிமிலே, அபூதாவுதுல எல்லா நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சுன்னத்தை நீங்கள் பாழாக்கிறீர்கள். நபி வழி நம் வழி மீலாதுலா கொண்டாடுறது நபி வழியா? இந்த நபி வழி எங்கே? உங்களுடைய தொழுகையை பாழாக்கிவிட்டு மறுமையில் எப்படி வெற்றி பெறுவீர்கள்? கஷ்டப்பட்டு தொழுகிறீங்க, தொழுகிற முறை அவர் சொன்னபடி இல்லாட்டி எப்படிங்க எடுப்பணும்? அதுக்கு தானே அவர் அனுப்பினார். எதுக்கு அவங்களை அனுப்பினார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவங்களை தொழுகிறதை கற்றுத் தருவதற்குத்தான், நோன்பை கற்றுத் தருவதற்குத்தான், ஜக்காத்தை கற்றுத் தருவதற்குத்தான், ஹஜ்ஜை கற்றுத் தருவதற்குத்தான், உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத் தருவதற்குத்தான் அவங்கள அனுப்பினார். நீங்க என்ன பண்றீங்க? தொழுகையை நாசமாக்கி கொண்டிருக்கிறீர்கள், நோன்பை நாசமாக்கி கொண்டிருக்கிறீர்கள், புது புது தொழுகையில உண்டாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ரமலானில் எத்தனை தொழுதார்கள் என்று ஆதாரம் இருக்கிறது, 20 தொழுதார்கள் என்று எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்? நபிகள் நாயகத்தை தூக்கி எறிந்துவிட்டு அஜர்த்து சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், அபூபக்கர் சொன்னார், உமர் சொன்னார். அபூபக்கர் உமர் தான் நல்ல ஆளுக்கா? ரசூலுல்லாஹ்வோட பெரிய ஆளுங்களா? நபிகள் நாயகத்துக்கு நல்ல ஆளுங்களா? அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வருமா உங்களுக்கு? அல்லாஹ்ட்ட இருந்து மார்க்கம் அவங்க வழியா தான் நமக்கு கிடைக்குமா? குர்ஆன் அவங்க வழியா தான் வந்துச்சா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதைத்தான் உங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் 8 ரக்காத் தொழுவதற்கு பதிலாக ரமலானிலே 20 ரக்காத்தை தொழுகிறீர்கள். இது எப்படி? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு மேல பெரிய ஆளியா? இதை சொல்லி தந்த ஆளு உங்களுக்கு யாரு? இந்த உலமாக்கள்கிட்ட போய் கேளுங்க, நபிகள் நாயகம் செஞ்சாங்களான்னு போய் கேட்க சொல்லுங்க பார்ப்போம். நபிகள் நாயகம் செஞ்சதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸை எடுத்து காட்டினால் 10 லட்சம் ரூபாய் தரணும் அறிவிச்சிருக்கோம். 25 வருஷமா ஒருத்தர் வாங்கிட்டு போக காணோம். வச்சுக்கிட்டு இருக்கிற அர்த்தம் கிடையாது. இல்ல ஆதாரம் காட்டையில, கேமராவுக்கு காட்டையில. அத்தஹியாத்தில் அமர்ந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை அசைத்தார்கள் என்று வாயில் இப்னு ஹுஜ்ர் என்ற சஹாபி அத்தஹியாத்தில் வலது கையை வலது தொடையில் வைத்தார்கள், இடது கையை இடது தொடையில் வைத்தார்கள், 3 விரல்களை மடக்கினார்கள், 2 விரலை மடக்கினார்கள், இந்த நடுவிரலையும் ஆட்காட்டி விரலையும் வளையமா போட்டார்கள். ஆட்காட்டி விரலை நினைஞ்சாங்க அசைத்துக் கொண்டிருந்தார்கள். நான் பார்த்தேன். வாயில் இப்னு ஹுஜ்ர்ங்கிற சஹாபி கண்ணால பார்த்துட்டு ஐ விட்னஸ், நேரடி சாட்சியத்தோட அவர் சொல்லுகிறார். முஸ்னத் அஹ்மதுல, தாரமியில, நஸஈல, இன்னும் பல இப்னு ஹுஸைமாவுல, இப்னு ஹிப்பான்ல, இன்னும் ஏராளமான நூல்கள்ல ஆதாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சுன்னத்தை, இந்த நபி வழியை மனிதர்களுக்கு பயந்து கொண்டு நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். ஒரு மாதிரியை பார்ப்பீங்க, எவன என்னட பார்த்துட்டு போடா, நான் அந்த முகமது நபி சொன்னதை நான் செய்வேன், என் உயிரை விட மேலாக நான் அவரை மதிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க எப்ப மூமின் ஆவீங்க தெரியுமா? லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாஸி அஜ்மஈன். ஒருவன் மூமினாக அந்த சமுதாயத்தில் ஒருவனாக ஆவதாக இருந்தால் அவன் பெற்றோரை விட, அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, அகில உலக மக்களை விட என்னை நேசிக்காதவரை அவன் மூமின் கிடையாது. நீ நேசிக்கணும் நபிகள் நாயகத்தை. எப்படி நேசிக்கணும்? உன் பொண்டாட்டியை விட நேசிக்க வேண்டும், ஒவ்வொரு பொண்டாட்டியும் நேசிக்க வேண்டும், புருஷனை விட நேசிக்க வேண்டும், தகப்பனை விட நேசிக்க வேண்டும், தாயை விட நேசிக்க வேண்டும், உலகத்தில் உள்ள மக்களை விட அவரைத்தான் முதலில் நேசிக்க வேண்டும். இல்லன்னா மூமின் இல்லைன்னாங்க. நீ அவரை நேசிச்சா எவன் என்ன சொன்னா உனக்கு நிக்க மாட்டியா? நபி வழியை நம்ம பேசுறதுக்கு நல்லா இருக்குது, கடைப்பிடிக்கணும் வாழ்க்கையில. நபி வழியை நம் வழின்னு எல்லாத்தையும் கடைப்பிடிச்சு பாருங்க. இந்த மாசத்துல உள்ள அனாச்சாரங்கள், இந்த ரஜ மாசமா இது மேராஜ்னு சொல்லி மேராஜுக்கு ஒரு தொழுகாம்பாங்க. என்னடா மேராஜ் தொழுகை எங்கடா இருக்கு? எந்த குணாங்கடா இருக்கு? இல்ல. நபிகள் நாயகம் மேராஜ் தொழுகை தொழுதாங்களா? இல்ல. தொழுகிறாங்க. உனக்கு யாரு சொல்லி தந்தா? அடே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு மாசத்தில் மேராஜ் போனார்கள் ஒரு ஆதாரம் இருக்குதா?
மேராஜ் போனதுக்கு ஆதாரம் இருக்கிறது, அல்லாஹ்வோட உரையாடியதுக்கு ஆதாரம் இருக்கிறது. ஆனால் ரஜப மாதத்தில் நடந்தது என்பதற்கு ஆதாரம் கிடையாது. ரஜப மாசம் 27 நடந்தது என்பதற்கு ஆதாரம் கிடையாது. எந்த தேதியில் நடந்தது ரெக்கார்டு கிடையாது. போனார்கள் செய்தி மாத்திரம் தான் இருக்கு. அதைத்தான் நீ நம்பணும். அப்படி எப்படி ரஜபுல நோன்பு வைப்ப? மேராஜ் கந்தூரி கொண்டாடுற அன்னைக்கு ராத்திரிக்கு ஒரு ஸ்பெஷல் நோன்பு, அன்னைக்கு ராத்திரிக்கு ஸ்பெஷல் தொழுக, அன்னைக்கு ராத்திரிக்கு ஒரு ஸ்பெஷல் கந்தூரி, அதுக்கடுத்து ஷாபான் மாசம் வந்தா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தொழுக, பராத்து அடுத்த மாசம் பராத்துன்னு சொல்லி என்ன செய்யறது? அதுக்கு தனி கொழுக்கட்டை. எங்க ஊர்ல ஒண்ணு செய்வர் போடுவாங்க, நீளமா ஒரு கொழுக்கட்டை, ரவுண்டா ஒரு கொழுக்கட்டை, இப்படி கொழுக்கட்டை செய்யறது. இந்த கொழுக்கட்டை செய்து 3 யாசின் ஓதணுமா? ஒரு யாசின ஓதுனா பணக்காரனா போகலாமா? ஒரு யாசின ஓதுனா 95 வயசு வரைக்கும் வாழ்வாராம் இவரு. இப்படி எல்லாம் என்னென்னமோ கதையை கட்டி, இதெல்லாம் யாரு சொன்னா? இதெல்லாம் அன்னைக்குன்னு ஒரு சிறப்பு நோம்பா, அன்னைக்குன்னு தஸ்பீஹ் தொழுகை சிறப்பு தொழுகையா? 100 குல்ஹுவல்லா ஓதணுமா, 200 இது ஓதணுமா, என்னென்னமோ அடிச்சு விட்டுருக்கானுவோ. இதெல்லாம் எங்க இருக்குது? எந்த குர்ஆன்ல இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதன் தஸப ஷஅபான் ஃபலா தஸுமு, ஷஅபான் பாதியாகிவிட்டால் நோன்பு வைக்காதீங்கன்றாங்க. வைக்குவாங்கறாங்க. அரே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு சொன்ன கட்டளை என்ன? ஷஅபான் பாதி வந்து விட்டால் நோன்பு வைக்க கூடாது. கடைசி அந்த 15 நாளைக்கு வைக்க கூடாது. ரமலான்லாம் வைக்கணும். வழக்கமா நோன்பு வைக்கிறார்களா தான் வச்சுக்கலாம். திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறவங்க, வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறவங்க, பிறை 13, 14, 15ல நோன்பு வைக்கிறவங்க, அப்படி உள்ளவங்களா இருந்தா வச்சுக்கலாமே தவிர அதுக்குன்னு பிரத்யேகமா வைக்காத வைக்க கூடாது. நீ எதுக்கு வைக்கிற? ரசூலுல்லாஹ் வைக்க கூடாதுன்னு சொன்ன நாள்ல ஒரு நோம்பா, தடை செய்த நாள்ல ஒரு நோம்பான்னு கேட்கிறேன். அநியாயம் பண்ணி வச்சுக்கிறாங்க மார்க்கத்தை போட்டுக்கிட்டு. இப்ப நபி வழியே நம்மளி என்பதில் நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் எல்லாத்துக்கும் வாங்க. இதுல எல்லாம் கரெக்டுங்கிறீங்க. அஜர்த்தலாம் வேணாண்டா, அதெல்லாம் கிடையாது. அஜர்த்தம் அது வேற. இமாம்களை விட அது முடியாது. நீ என்ன நபி வழி நம்ம ஏமாத்திரியா இல்லையாப்ப? நீ உன்னையிலேயே ஏமாத்திட்டு இருக்கிறப்பா. நீ செய்யற எல்லாமே ரசூலுல்லாஹ் செய்யாத காரியங்கள். நீ நபி வழியே நம்ம வழிங்கிறிய. மூத்தா போனா கத்தம் ஓதுற, ரசூலுல்லாஹ் காட்டினதா? நபி வழியே நம்ம வழிங்கிறவன் என் கத்தம் ஓதுறான். 3ஆம் பாத்தியா ஓதுறீங்களா? உங்க ஊர்ல உண்டா? 7ஆம் பாத்தியா உண்டா? 40ஆம் பாத்தியா உண்டா? இது யார் சொன்னா? நபிகள் ஆகிய இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. வாழும்போது அவங்க மனைவி கதீஜா மூத்தா போயிட்டாங்க. மனைவிக்கு 40ஆம் பாத்தியா ஓதுனாங்களா? ஓதுனா நம்மளும் ஓதுவோம். ஓதுனா ஓதுவோம். கேள்வி கேட்க மாட்டோம். நபிகள் நாயகம் செய்தார்கள் என்று சொன்னால் எது ஒரு வார்த்தை பேச மாட்டோம், உடனே கடைப்பிடிப்போம். நீ ஒரு ஆதாரம் காட்டு. கதீஜா நாயகம் மூத்தா போனாங்கல்ல, அப்ப ரசூலுல்லாஹ் வந்து 3ஆம் பாத்தியா ஓதுனாங்க, 7வது நாளைக்கு ஓதுனாங்க, 40க்கு ஓதுனாங்கன்னு காட்டு. ரசூலுல்லாஹ் உசுரோட இருக்கும் போதே அவங்க சின்ன பாப்பா ஹம்சா மூத்தா போனாரு, அவருக்கு ஓதுனாங்களா? ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும் பொழுது அவங்களுடைய 2வது மகள் ருக்கையா மூத்தா போனாங்க. உசுரோட இருக்கும் போதே மகளை பறி கொடுத்தாங்க. அவங்களுக்காக ருக்கையாவுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3, 7, 40 ஓதுனாங்களா? வருஷ பாத்தியா ஓதுனாங்களா? ஓத கிடையாது. அவங்க உசுரோட இருக்கும்போது அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் இறந்துட்டான், இப்ராஹிம். அவருக்கு ஓதுனாங்களா? 3ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா ஓதுனாங்களா? 40 ஓதுனாங்களா? அப்ப ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குடும்பத்தில் எத்தனை பேரை பறி கொடுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் இதை ஓதலைங்கும் போது நம்ம ஏன் ஓதணும்? இது நபி வழி இல்ல. வேற எவனோ எதுக்கோ உண்டாக்கி வச்சிருக்கான் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி. பிற சமுதாய மக்கள் எப்படி வந்து திதி தவசம் இந்த இறந்து போனவர்களுக்கு சடங்குகளை செய்து அவங்க வயிறுகளை உஞ்ச விருத்தி செய்கிறார்களோ அந்த மாதிரி நோக்கத்திற்காக இந்த சமுதாயத்தில் யாரோ உண்டாக்கி இருக்கிறார்கள். நபியை மதிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் தூக்கி எறிஞ்சிடும். இந்த நிமிஷத்தோடு தூக்கி எறியும். இந்த கட்டம் பாத்தியா இதுக்கெல்லாம் அனுமதியே கிடையாது. மூத்தா போன ஆட்களுக்கு செய்யற விஷயங்கள் சிலது இருக்கு நபி வழியில, அதை செய்யுங்க. அதை நான் சொல்றேன், எல்லா கூடத்திலும் சொல்லிட்டு வர்றேன். என்னடா செய்யாதுன்னு சொன்னா பத்தாது, செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒண்ணும்ல. மூத்தா போன ஆளுக்கு நம்ம அத்தா வளர்த்தாரு, கஷ்டப்பட்டாரு, அப்படி தூக்கி கொண்டு போட்டு வர சொல்றாங்க, ஒன்னும் செய்யக்கூடாதுங்கிறாங்கன்னு ஒரு பிரச்சாரம். யார் செய்யக்கூடாதுன்னு சொல்றா? நபி சொன்னதை செய். நபிகள் நாயகம் என்ன செய்ய சொன்னார்களோ அதை செய்யணும்னு சொல்றோம். என்ன சொன்னாங்க? உங்க தகப்பனாரோ தாயாரோ பொண்டாட்டியோ புருஷனோ பிள்ளையோ மூத்தா போயிட்டாங்களா, அவங்க ஏதாவது கடன் பட்டிருக்காங்களான்னு முதல் பார்க்கணும். மூத்தா போன ஆளுக்கு செய்யற முதல் வேலை என்னது? யார்கிட்ட கடன் வாங்கியிருக்காரா? நம்ம அத்தா மூத்தா போயிட்டாரு, இந்த இப்ராஹிமுக்கு 100 ரூபா கொடுக்கணும், இஸ்மாயிலுக்கு 1000 ரூபா கொடுக்கணும், காதர் பாஷாக்கு 10,000 ரூபா கொடுக்கணும் வருது. கூப்பிட்டு விட்டு நான் தந்துடுறேன், எங்க வாப்பா கடன் நான் தந்துடுறப்பா, ஏத்துக்கிட்டப்பா அப்படின்னு சொல்லு. வசதி இருந்தா கொடுத்தே கொடு. கொடுக்கவே 7வது அளவு கடைசி வச்சுட்டு போயிட்டாரா, அவனுக்கு தெரிஞ்சு இந்த வாங்கிட்டாரு, இந்த உலகத்துல மன்னிக்கலாம், எங்க வாப்பா மறுமையில மாட்டிக்கிறாரு, கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருப்பா, மறுமையில கேசு கொண்டு வராதப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கெதறி கூத்தாடி
அவனை கடனுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். உங்க தகப்பனார் கடன் பட்டு விட்டு மூத்தாகி விட்டால் மறுமையில கடன் கொடுத்தவன் நிற்பான். யாரெல்லாம் என்கிட்ட 10,000 ரூபாய் வாங்கிட்டாங்க, அங்க 10,000 திருப்பி கொடுக்கலுமா? நோட்டுலாம் செல்லாதாங்க. என்னத்தை திருப்பி கொடுப்பாரு உங்க அத்தா? அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அமல்களை தான் திருப்பி கொடுக்க சொல்லுவான். 10,000 ரூபாய் தரணுமா? இந்த 5 வருஷம் தொழுகை கொடுறான். உங்க அத்தா 5 வருஷம் தொழுதிருப்பார்ல, அது அவனுக்கு போய் சேர்ந்துடும். இன்னொருத்தன் எந்திரிப்பான், யாரெல்லாம் எனக்கு 5,000 ரூபாய், அப்படியா 2 வருஷம் நோம்ப கொடு. இன்னொருத்தன் எந்திரிப்பான், யாரெல்லாம் எனக்கு ஒரு 3,000 ரூபாய் இருக்கு, இந்த 1 வருஷம் தொழுகை கொடு. கடைசியில் பார்த்தா கோழி மட்டும் தான் மிஞ்சி. இவர் தொழுதிருப்பார், அவருக்கு சேராது. நோம்பு வச்சுப்பார், அவருக்கு சேராது. ஹஜ் செஞ்சிருப்பார், அவருக்கு சேராது. கடைசியில் நிற்பாரு, அதோடு கூட எல்லாம் விட மாட்டான். இன்னொருத்தன் எந்திரிப்பான், எல்லாம் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் இருக்குல்ல, அப்படிமா ஒரு அமல் மிச்சமா இருக்காது. என்னடா என்ன இருக்க வேண்டாம், ஒண்ணுமே இல்ல, அப்படியா? இவன் செஞ்ச பாவத்தை அவன் இருக்க. இது தேவையா? உங்க அத்தாக்கு தேவையா? உங்க அத்தா அம்மாக்கு தேவையான? அப்ப இது வரக்கூடாது. இது சொல்லி தந்தார்களா உலமாக்கள்? எதை சொல்லி தந்தாங்க? அல் பாத்தியான்னு 1,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்க தட்சணைக்கு உரிய வழியை சொன்னார்கள், திங்கிறதுக்குரிய வழியை சொன்னார்கள். அதே ஒரு தகப்பனார் நாளைக்கு மறுமையில மாட்டிக்கொள்ள கூடாது என்று சொன்னால் அவரே கொஞ்சம் கொஞ்சம் அமல் செஞ்சுட்டு போயிருக்கிறார், அதுவும் அடுத்தவனத்தை கொடுக்கிறதுக்கா? அப்ப நம்ம முதல் வேலை தகப்பனுக்கு நீங்கள் இறந்து போனவர்களுக்கு செய்யற வேலை என்ன தெரியுமா? அவர் பட்ட கடன்களை தீர்ப்பதற்கு பாடுபடுங்கள். அது நபி வழி. கடனை தீர்த்துட்டீங்களா, அடுத்து என்ன பண்ணணும்? அவருக்கு ஏதாவது நோன்பு கடமையா இருந்துச்சான்னு பார்க்கணும். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், மண் மாத்தவ அலைகி சவமுன் சாம அன்பு வலியு. ஒருத்தன் நோன்பு கடமையாக இருந்து மூத்தாகிவிட்டால் அந்த நோன்பை அவனுடைய வாரிசுகள் வைக்க வேண்டும். உங்க அத்தாவுக்கு 10 நோன்பு வைக்காம மூத்த போயிட்டார். 20 நாள் நோன்பு வச்சாரு, 10 நாள் நோன்பு வைக்கல, உடம்பு சரியில்லை, ரமலானுக்கு பிறப்புறம் வைக்கும்னு நினைச்சாரு, அவரும் மூத்த போயிட்டாரு. 10 நாள் நல்லா தெரியும் உங்களுக்கு. நீங்க என்ன செய்யணும்? எல்லாம் தாப்பனா இருக்கா, அந்த நோன்பு வைக்கிறேன். இது வச்சா வயிற்று பசிக்குமே. 1,000 ரூபாய் ஈஸியா கொடுத்துடலாம்ல. 1,000 ரூபாய் கொடுக்குற ஈஸி, 10 நோன்பு வைக்கிறது கஷ்டம். உங்களுக்கா பட்டினி கிடந்து வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சு பாலைவனத்தில் கிடந்து எல்லா இளமையெல்லாம் இழந்து சம்பாரிச்சு அப்ப இருக்கான அவனுக்கு 10 நோன்பு வைக்க தயாரா இல்ல. அவன் சொர்க்கத்துக்கு போகணும் என்பதற்காக வேண்டி அவன் மீது சுமத்தப்பட்ட அந்த கடமையை செஞ்சீங்களா? தாயாருக்கு செஞ்சீங்களா? யாராவது மூத்தா போன தாய் தந்தையர்கிட்ட மரணப்படுக்கையில் கிடக்கிற நேரத்தில் கேட்டீர்களா? தள்ளாத வயசுல இருப்பாங்களா, அம்மா ஏதாவது நோம்பு உங்களுக்கு பாக்கி இருக்குதா, உங்களுக்கு ஏதாவது நோம்பு எத்தனை வருஷமா விட்டு இருக்கிறீங்களா? உங்க அப்பன்ட்ட கேட்டீங்களா? உங்க ஆத்தாட்ட கேட்டிருப்பீங்களா? இதுதான் தாய் தகப்பனுக்கு செய்யற கடமையா? நீங்க நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஹஜ் கடமையாயிருந்து அவரே முசாபரா மூத்தா போனா நீங்க செய்ய தேவையில்லை. அவருக்கு நல்ல வசதி இருந்து ஹஜ்ஜுக்கு போக வாய்ப்பும் இருந்து அவர் போகாம மூத்தா போயிட்டாருன்னு வைங்க, இப்ப நீங்க அந்த ஹஜ் செய்யணும். செய்யாட்டி ஒரு கேள்வி இருக்கு, நீங்க செஞ்சா ஒரு கேள்வி இல்லை. ஒரு பெண்மணி வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாயார் ஹஜ் கடமையா இருந்து மூத்தா போயிட்டாங்க, நான் செய்யட்டாமா? நான் செய்யட்டுமா? அதை உன் தாயார் பட்ட கடனை நீ தானமா கொடுப்ப, கூட அல்லாஹ்வுடைய கடனை முதல் கொடு. மனுஷனுக்கு கொடுக்கிற கடனை விட அல்லாஹ் தைனுல்லாஹி ஆக்கை அயுக்குலாபி, அல்லாஹ்வுடைய கடன் நிறைவேற்றப்படுவதற்கு அதிக தகுதியானதுன்றாங்க. அதை செஞ்சோமா? அதை செய்ய தயாரா இல்ல. ஹஜ்ஜை நிறைவேற்றணும். அதுபோல என்ன செய்யலாம்?